சிவ சிவா பெருவாழ் அடியனுக்கு பாக்கியம். சிவ சிவா தொடங்குங்க. சரி, நன்றி. சிற்றம்பலம். அயானை மனத்தானை மனத்து நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை துயானை துவல் ஒண்ணுமே கேட்கலையேமா. தீபன் தீபன் கேட்கலையா? வெளியில போயிருக்காரு போல, வெளியில கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஆமா, கட்டாயி வெளியில போயிருக்காரு. சிவ சிவா அவரு சிவ சிவா ஏதோ காரணத்துல கட்டாயம் இருக்குமா? வர வரல நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். சிவ சிவா ஒரு அற்புதமான நாள். சித்திரை சதயம். திருநாவுக்கரசு பெருமான் இல்லையா, அந்த மூவர் முதலிகள் என்று சொல்லி போற்றப்படுவார்கள். நாவரசர் அது தேவாரம் என்று சொல்வார்கள். அது திருக்கடை காப்பு ஞானசம்பந்த பெருமான், இது தேவாரம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு என்று கூட சொல்வார்கள். அது தவறு. இந்த 7 திருமுறைகளும் தேவாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். பெருமானை ஆராதிக்கக்கூடிய. வாங்க தீபன், வாங்க. அது இணைய ஏதோ கட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. டக்குன்னு ஆரம்பிக்கப்படுது. சரி, தொடருங்க. நல்லது. நெஞ்சில் குடியிருக்கும் தில்லை கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றேன். திரு கைலாய பரம்பரை மேன்மைகொள் சைவாதீன படலை கொண்டிருக்கும் திரு தருபுராதீனம் குருமுகாசனிதான எழுந்தொழுக்கும் திக்கு நோக்கி நம்புகின்றேன். இந்த இணைய வழி ஞான வேள்வியில உலகம் இருந்து நினைந்திருக்கக்கூடிய தென்னேற்று சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் திருவடி வணங்குகின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க வருக. இன்றைய தினத்திலே அடியனையும் ஒரு பொருட்டாக மதித்து இங்கு அப்பர் சுவாமிகளுடைய பெருமைகளை பேசுவதற்கு 1 மணி நேரம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, அப்பருடைய வாழ்வும் வாக்கும் என்று 1 மணி நேரம் பேசுங்க என்று சாந்தா அம்மையார் கூறினார்கள். 1 மணி நேரத்துக்குள்ள என்னத்தை பேசிட முடியும் இதுல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு என்ன கஷ்டம்னா, மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நம்ம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள சொல்லி முடிப்பது. அது கோமல் சேகரையா மாதிரியான ஜாம்பான்கள் இருக்கிற இடத்துல நம்ம எதை விடுவது எதை சொல்வது என்று ஒரு மிகப்பெரிய குழப்பமே எனக்கு 2 நாட்கள் ஏற்பட்டு விட்டது. இருந்தாலும் அடியனுக்கு அறிந்த வகையிலே, குருவருள் உணர்த்திய வகையிலே இங்கு ஒரு சில விஷயங்களை இங்கு பேசுவதற்காக மேற்கொள்கின்றேன். அப்பர் சுவாமிகள் சமயாச்சாரியர்கள்ல முதன்மையானவர். நம்ம ஞானசம்பந்த பெருமானாரைத்தான் சமயாச்சாரியார்ல முதன்மையானவர் என்று வைத்திருக்கின்றோம். அதற்கு எதற்காகன்னா, ஏன் அப்படி சொல்கிறார்கள்னா, பரமாச்சாரியர்களுக்குரிய சின்னங்களை விருதுகளை எல்லாம் ஞானசம்பந்த பெருமானாருக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அதுக்காக அப்பர் சுவாமி கொடுக்கலையா என்று அர்த்தம் பண்ணக்கூடாது. அப்பர் சுவாமிக்கு ஞானசம்பந்தர் எதனாலே அப்பர் சுவாமியை விட ஒருபடி மேலே வைத்து அங்கு காட்டப்படுகின்றார் என்பதற்கு ஒரு சரித்திரம் இருக்கு நமக்கு. அப்பர் சுவாமி ஞானசம்பந்தர் குருநாதராக பார்த்திருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமானாரும் அப்பர் சுவாமிகளை குருநாதராக பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நாம இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய படிநிலையிலே முதலாச்சாரியன் என்ற நிலையிலே ஞானசம்பந்த பெருமானை வைத்திருக்கின்றோம். ஆனா அந்த தகுதிக்கு சற்றும் குறைவுபடாதவர் அப்பர் சுவாமிகள். அத ஞானசம்பந்த பெருமானாரை தன்னுடைய திருவாக்களை வைத்தருளிருக்கிறார்கள். சேக்கராட் சுவாமிகள் அதை நமக்கு காட்டுகிறார்கள். அப்படி அப்பர் சுவாமியினுடைய வாழ்வு வாக்கு என்று இதுல நம்ம பார்க்கும் பொழுது, இங்க 2
விஷயம். ஒன்று வாக்கு, இன்னொன்று வாழ்வு. உலகத்துல பெரும்பாலானோருக்கு பாத்தீங்கன்னா வாக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், வாழ்க்கை ஒரு மாதிரியாக இருக்கும். அதுதான் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை. ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வாக்கு வாழ்வு ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் அமைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம். நம்ம வெளியில திருமுறைகளை பத்தி பேசுகின்றோம், திருமுறைப்படி வாழணும்னு நினைக்கின்றோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அப்படி இருக்குமா என்று பார்த்தா நமக்கு காண கிடைக்கவில்லை. ஆனா ஒரு பரமாச்சாரியராக, ஒரு சமய முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு பெருமகனார் தன்னுடைய வாக்கு எப்படி இருந்ததோ அதே போலவே வாழ்வையும் அமைத்துக் கொண்டிருப்பதை நாம இங்கு பார்க்க முடிகிறது. அது நமக்கு சேக்கடார் சுவாமிகள் எடுத்து காண்பிக்கிறார்கள். அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கு எப்படி இருந்ததோ அதற்கு ஏற்பவே அவருடைய வாக்கு இருந்த, வாழ்வு இருந்தது என்பதை நம்ம பெரிய புராணம் வழியும் பார்க்கின்றோம். அதனால ஒரு சில செய்திகளை இந்த ஒரு மணி நேரத்துல வாழ்வும் வாக்கும் எந்த வகையிலே ஒன்றுபட்டு இருந்தது அப்பர் சுவாமிகள் அப்படி அவருடைய வாழ்க்கையில அப்படிங்கிறது நம்ம ஒரு வாரம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுல திருநாவுக்கரசு பெருமானை பத்தி பேசும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்தை சேக்கடார் சுவாமிகள் பதிவு செய்கிறார்கள். அவர் வரும் ஞான தவமுனிவர் என்று சொல்வார்கள். இதையே கலந்தென்ற அருணவியல் முதலியார் அவருடைய உரையில என்ன சொல்றாங்கன்னா, இது சேக்கடார் சுவாமிகள் சொல்லாத ஒரு கருத்து. சேக்கடார் சுவாமிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பரமாச்சாரியர்களுடைய பூர்வத்தை பத்தி எதுவும் பேசுவதில்லை. அவருடைய புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர்த்து வேறு ஒருவருடைய பூர்வத்தை சேக்கடார் சுவாமிகள் அபிஷியலா குறிக்கல. நமக்கு சேக்கடார் சுவாமிகள் சொல்லக்கூடிய வாக்கு தான் பிரதானம். அதை தான் நம்ம முதன்மை வாக்காக கொள்ள வேண்டும். அதாவது பின்னாடி நூலாசிரியர்கள், உரையாசிரியர்கள் இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி கருத்துக்களை சொன்னாலும் கூட நமக்கு பிரதானம் சேக்கடார் சுவாமிகிட்ட இருக்கா என்பதை நாம பார்க்க வேண்டும். வகையில பொதுவாக அப்பர் சுவாமியினுடைய பூர்வ சரித்திரத்துல அவர் வாகீசர் என்கின்ற முனிவராக இருந்தார். அவர் பிற்பாடு இங்கு வந்தார், அப்பர் சுவாமிகளை அவதரித்தார் என்று சொல்கிறார்கள். ஆனா இது சேக்கடார் சுவாமி எங்கும் சொல்லவில்லை. அவருடைய புராண தொடக்கத்திலே ஒரு குறிப்பு இருப்பதாக அதை அருணன் முதலியார் சொல்றாங்க. எதற்காக சொன்னேன்னா, அந்த பாட்டு தொடங்கும் பொழுது திருநாவுக்கரசு என்று தொடங்குகின்றது. அந்த திருநாவுக்கரசு என்கின்ற நாமத்துல சேக்கடார் சுவாமிகள் ஈடுபடுகின்ற அழக அதுல பதிவு செய்கிறார்கள். வேற எந்த நாயன்மாருக்கும் அப்படி ஒரு பெருமை அவர் காட்டவில்லை. அந்த ஒரு நாயனாருடைய புராணத்தை தொடங்கும் பொழுது அவருடைய பெயராலேயே தொடங்குவது. ஏன்னா இவருடைய பெருமையை நான் எப்படி சொல்லி முடிக்க முடியும்? அப்பர் சுவாமிகளுடைய பெருமையை நான் எப்படி சொல்லி காட்ட முடியும்? அவர் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ என்று சொல்லியிருக்கின்றார். அவருடைய அவதார திருநோக்கமே எதற்காக என்றால், திருத்தொண்டினுடைய வளர்ச்சியையும் திருத்தொண்டை மக்களிடையே மனதில புகுத்துவதும் தான் அவருடைய அவதார திருநோக்கம். பொதுவாக நாயன்மார்கள்ல என்னுடைய பரமாச்சாரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருந்தது, அவதார திருநோக்கம் என்று. ஞானசம்பந்தருடைய அவதார திருநோக்கம் என்பது அவருடைய புராண தொடக்கத்துல சொல்லுகின்றார். அவங்களாம் ஸ்தாபகாச்சாரியர்னு பேர். சமயத்தை ஸ்தாபிதம் செய்தவர்கள், 2 பேரும் ஸ்தாபிதம் செஞ்சவங்க. அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதெல்லாம் பொதுவா நம்ம சமயத்துல பார்க்கிறோம். ஆனாலும் அரசர்களை சைவ சமயத்துக்கு திருப்புவது 2 பேருக்குள்ளேயும் முக்கியமான ஒரு நோக்கம். வகையில அப்பர் சுவாமி பல்லவ அரசரை சமயத்திற்கும், ஞானசம்பந்த பெருமானார் பாண்டிய சமயத்துக்கு திருப்புவதும் அவர்களுடைய மைய குறிக்கோள். அதை நம்ம உட்கடையாக பெரிய புராணம் காட்டுகிறது. வெளிக்கடையாக பார்க்கும் பொழுது அப்பர் சுவாமிகள் திருத்தொண்டினுடைய வளர்ச்சிக்காகவும், ஞானசம்பந்தர் வேத நெறி தழைத்துவங்கவும், மிகு சைவத்துறை விளங்கவும், அதிலே பூத பரம்பரை பொழியவும் அவர் இருவரும் இந்த அவதாரம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார நோக்கம் திருத்தொண்ட தொகை அருளி செய்வதற்குத்தான். அவருடைய நோக்கமே அதற்காகத்தான் என்று சொல்லப்படுகிறது. தென்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகை முன்பாட என்று அவரை பத்தி பேசியிருக்கிறார்கள். அப்படி இந்த மூவரில் ரொம்ப வயதுல மூத்தவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தை சேக்கடார் சுவாமிகள் தொடங்கும் பொழுது நான் அதை எப்படி சொல்றது, அது என்னால சொல்லி முடிக்க முடியாது. அதனால ஒரே ஒண்ணு பண்ணி கொள்கிறேன், அவருடைய நாமத்தை ஒரு முறை நான் சொல்லி பார்த்துக்கிறேன், அதுதான் என்னால முடியும் என்று சொல்லுகின்றார். பெரு நாமச்சீர் பரவல் உருகின்றேன். அந்த நாமத்திற்கு அத்தனை மகிமை இருக்கிறது. திருநாவுக்கரசு பொதுவாக பரமாச்சாரியர்களுடைய திருநாமமே இங்கு ஆச்சாரிய பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகிறது. வகையில திருநாவுக்கரசு என்கின்ற நாமம் பஞ்சாட்சரமாகவே கொண்டு உய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதிலே அப்பூதிரிகள் நாயனர் முதல் நிலையில் இருக்கின்றார். அதனை ஞானசம்பந்தரை வழிபட்டவர்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழிபட்டவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். நாவுக்கரசு என்ற நல்ல திருநாமம்
என்று காட்டுகிறார் சேக்கரார் சாமியார். திருப்புகலூர் என்கின்ற கஷேத்திரத்துல ஞானசம்பந்த பெருமானார் எழுந்திருக்கின்றார். அப்போ அப்பர் சுவாமிகள் திருவாரூர் என்கின்ற கஷேத்திரத்துல இருக்கிறார்கள். அவர்கள் திருவாரூர் தரிசித்து விட்டு திருப்புகலூரை நோக்கி வருகிறார்கள் என்கின்ற செய்தி வந்து சேர்கிறது திருப்புகலூருக்கு. அப்போ ஞானசம்பந்தருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பர் சுவாமி வருகின்ற அந்த மகிழ்ச்சி அவர் எப்படி நமக்கு காட்டுவது? சேக்கரார் சாமி அதை இந்த காட்சியில வைக்கிறார், வார்த்தைகள்ல போடுகின்றார். அதாவது, நாவுக்கரசர் எழுந்து அருளும் நல்ல திருவார்த்தை நரதம். சார், அவர் யார் சார்? ஞானசம்பந்தர். அவர் சாதாரணமான மனிதரா? அவர் எதையாவது தேடி செல்ல வேண்டுமா? இல்ல, அவர் துன்பம் என்று கருதுவதற்கு முன்பாகவே அவருக்கு இன்பத்தை கொடுக்கின்றவன் சிவருமான். அவர் அங்கை கொட்டி சிவக்க பொறாத சிவபெருமான் அவருக்கு பொற்தாளம் கொடுத்தார். அவர் மாரன்பாடியிலிருந்து நடந்து வர்றது பொறுக்க முடியாத சிவபெருமான் அவருக்கு பல்லக்கு கொடுத்தார், சிவிகை, முத்து குடை கொடுத்தார், முத்து சின்னம் கொடுத்தார். ஒரு பழையாறை விடுதலைக்கிட்ட வந்து போறது ஒரே சுழலார் துயர்வையில் சுட்டு எரிக்கின்றது. உடனே அவருக்கு உதகணங்களை கொண்டு மேல முத்துப்பந்தல் கொடுக்கின்றார் சிவபெருமான். அப்பேற்பட்ட ஞானசம்பந்தர் அவரை தன்னுடைய திருமைந்தராகவே சிவபெருமான் கருதுகிறார் என்று சொல்லுகிறார் சேக்கரார் சுவாமி. நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட பொழுதே சேவில் திகழ்ந்தவர் திருமைந்தரான திருஞான சம்பந்தர் பூவில் புலியும் புகழூரின் புறம்பனை கடந்து அணைந்தார். ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் எழுந்திருக்கின்ற அந்த வார்த்தைய நல்ல திருவார்த்தை என்று கருதுவதாக சேக்கரார் சாமி. அப்படின்னா அவருடைய பக்தி என்ன? ஒருவருடைய உயர்வு எப்படி காட்டப்படும்? பொதுவாக சிவபெருமானுடைய பெருமையை காட்டும் பொழுதெல்லாம் நம்முடைய பரமாச்சாரர்கள் திருமாலும் பிரம்மாவும் வணங்கினார்கள், திருமாலும் பிரம்மாவும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? நாமெல்லாம் நினைத்து கொள்கின்றோம் சிவபெருமானை விட அவர் தாழ்ந்தவர், அதனாலே அவர்களால் சிவபெருமான் வழங்கப்படுகின்றார், அதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு நாம் பொருள் கொள்கின்றோம். உண்மையான பொருள் என்ன? திருமாலுடைய உயர்வை எண்ணி பார்க்க வேண்டும். திருமால் எப்பேற்பட்ட கடவுள், அவருடைய கருத்திருத்துவம் என்ன, அவர் உலகத்துக்கு எப்படி ரட்சணை பண்ணுகின்றார், அப்பேற்பட்ட தெய்வமே தேடி கண்டுபிடிக்க முடியாதவர் சிவபெருமான். அப்போ பெரியவர் ஒருவருக்கு அறிய முடியாதவராக இருக்கின்றார் சிவபெருமான் என்று காட்டுவதுதான் பெருமானுடைய பெருமை. அதனால இங்கேயும் அப்பர் சுவாமிகளுடைய பெருமையை ஞானசம்பந்தர் வாயில வைத்து விளக்குகின்றார் சேக்கரார் சுவாமிகள். நாவுக்கரசர் அருளும் நல்ல திருவார்த்தையினர். அப்ப நாவுக்கரசர் என்பதே என்னது? நல்ல திருவார்த்தை அப்படின்னு அர்த்தம். அந்த திருநாமம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் பாரில் மனிதரானவர் தாமே என்று திரு ஏகாதச மாலை என்று 11ஆம் திருமுறை நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்திருக்கிறார்கள். அதுல அப்பர் சுவாமிகளுடைய திருநாமத்தினுடைய மகிமை முழுக்க காட்டப்படுகிறது. அப்பேற்பட்டவர் அப்பர் சுவாமிகள். அவர் திருத்தொண்டின் நெறி வாழ அவருடைய அவதார திருநோக்கம் காட்டப்படுகிறது. இன்னும் அந்த பகுதியிலே போனீங்கன்னா எனக்கு இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் எனக்கு எங்க படிச்ச நினைவு இருந்தா, ஐயா ராசமாணிக்கம் ஐயா இங்க இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, அடியன் வணங்கிறேன் ஐயாவை. இங்க கோமல்சேகர் ஐயா இருக்காங்க. நாங்கெல்லாம் இதெல்லாம் எங்க அடியன் கத்துக்கிட்டேன்னா அடியன் பெருமையோடு சொல்லுவேன். மூவலூர்ல அங்கு நமச்சிவாயமூர்த்தியோட நூலகம், அங்கு வகுப்புகள் நடக்கும். அதே மாதிரி இங்க ரயில் அடியில வகுப்புகள் நடக்கும். 2016, 17, 18 ஆண்டுகள்ல அப்பெல்லாம் பெரிய புராணம் வகுப்பு, நேரடி வகுப்புகள் ஐயா சொல்லிக் கொடுப்பாங்க. திருமுறை விளக்கங்கள் நடக்கும். இந்த காட்சியெல்லாம் அப்போ படிச்சது எனக்கு இன்றைக்கும் மனதில் நினையாடி கொண்டே இருக்கிறது. சொல்லும் பொழுதும் அந்த எப்பொழுதுமே வகுப்புகள்ல இந்த காட்சியெல்லாம் பேசுறாலே எனக்கு ஐயா ராசமணிக்கு ஐயாவுடைய ஞாபகம் வந்துடுறீங்க. அவங்களே நிற்காங்க, அவருடைய சன்னதியிலே இங்க அதை பேசுறதுக்கு வாய்ப்பு திருவருள் நமக்கு கூட்டியிருக்கிறது. சரி, அப்படி ஞானசம்பர் அப்பர் சுவாமியை பார்த்து போய் பேசுறார். அப்பாறை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையோம் அந்த நாரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது என்று கேட்கின்றார். அது அப்பர் சுவாமிக்கு முன்னாடியே நேரடியா, இப்ப மகா சன்னியானத்துக்கு முன்னாடியெல்லாம் போனோம்னா சன்னியானத்துல நேரடியா பேசாம சன்னியானத்துக்கிட்ட பேசுவது போல அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்தை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசுவோம். அது பெரியவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உபச்சாரமான மரியாதை. வகையில எப்பேற்பட்ட ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகளை பார்த்து இப்படி சொல்லுகின்றார். அப்பரை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையோம் அந்த நாரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது. எதற்காக சொல்லுகின்றேன்? அப்பர் சுவாமிகளுடைய பெருமை என்ன அப்படிங்கிறத நம்ம ஞானசம்பந்தர் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடிய காட்சி அது. அதனாலதான் அந்த நாமத்தை பெருநாமம் என்று பேசுகின்றார் சேக்கரார் சுவாமிகள். ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான் என்னால முடியும், மற்றபடி அவருடைய பெருமையில நான் எங்க பேசுறது என்று சேக்கரார் சுவாமிகள் சொல்றாங்க. சார், இந்த அப்பர் சுவாமிகளுடைய திரு அவதார நோக்கமே திருத்தொண்டு என்பதை பத்தி பேசுகிறது.
திருத்தொண்டினுடைய அடிப்படை தாத்பரியம் என்ன தெரியுமா? பணிவு என்று சொல்லப்படுகிறது. இது சைவ சமயத்தினுடைய அடிப்படையே இது தாங்க. வாழ்வனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது என்று காட்டுகிறது சிவஞான சித்தியாரம் ஞான சாஸ்திரம். அதுல நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா சைவ சமயத்துல கூட பெரிய பெரிய துண்டுகள் எல்லாம் கூட நீங்க செய்யலாம், பெரிய ஆளா கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பணிவு என்று ஒன்று இல்லைன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று காட்டுகிறார். தாழ்வனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அரிது. அப்போ யாவருக்கும் கீழாம் என்று மணிவாச பெருமான் காட்டுறாங்க. உலகத்துல எல்லார விடையும் கீழானவன் நான் தாங்க. அது என்ன? நாம் சுவாமிக்கு அடிமை. சுவாமியினுடைய கர்த்தத்துவத்தினாலதான் இந்த உலகத்துல எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தத்தினால எதுவுமே நடக்கவில்லை என்பதை பெருமானிடத்து ஒப்புச்சிடுறது. எனக்கு ஒரு பொருளே கிடையாது. தற்போதத்தை விடுவதுதான் தொண்டினுடைய அடையாளமே. எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கலாம், கலெக்டரா கூட இருக்கலாம். ஆனா அது கோயில்ல செல்லாது. கோயில்ல யாரோ ஒரு அடியார் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு பாலை குடிச்சிட்டு ஒரு கம்ளர் டப்ப போட்டுருவாங்க. அதை நீ எடுத்து கொடுக்கக்கூடிய கருணை என்னவோ அதை அடையவிடவே முடியாது. அதனால எவ்வளவு ஆளா இருந்தாலும் பெருமானுக்கு பணி செய்யறது தான் பெருமானுடைய கருணையை பெறுவதிலே முதல் நிலை இருக்கிறது. வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார் என்று பெரிய புராணத்திலே வருகிறது. அதனால இந்த பணி என்பதுதான் அடிப்படை. அது நாம தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. கோயில்ல கூட இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்க பேரை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க, நான் உங்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அனுப்பிடுறோம் அப்படின்னுறாங்க. ஆனா இந்த திருப்பணியை மட்டும் அப்படி செஞ்சிட முடியாது. நமக்காக ஏஜென்ட் வைக்க முடியாது, அதை நாம தான் செய்யணும். எனக்காக இதை செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் அனுப்புற வேலையை சொல்லலாம். ஆனா கோயில்ல எனக்காக ஒரு உழவாரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த உழவாரம் நாம தான் சென்று செய்ய வேண்டும். அதனால அந்த பணி என்பது மட்டும் நம்மளுடைய உடம்ப நாம இன்க்ளூட் பண்ணிக்கிறது மூலமாக மட்டும்தான் அது நடக்கும். அது ஒரு நேரடியான புண்ணியம்ங்க. அதுல தடுக்கவும் முடியாது. அது விளையக்கூடிய புண்ணியத்தை தடுக்க முடியாது, பெருமானாலே தடுக்க முடியாது. அதுவும் பெரிய புராணத்துல சான்று ஞானசம்பந்தர் வாயில வைத்துதான் விளக்கப்படுகிறது. அப்பர் சுவாமிகளுக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கும் ஒரே மாதிரி தான் காசு கொடுக்குறாரு சுவாமி திருவெழிமலையில. ஆனா அப்பர் சுவாமிகளுடைய திருமடத்துல மட்டும் நாட்கூறுல அமுது நடக்கிறது. மாகேஸ்வர பூஜை 12 மணிக்கு நடக்குது. ஆனா ஞானசம்பந்தருடைய திருமடத்துல மதியானம் 3 மணி போல கிட்டத்தட்ட ஆயிடுது. அது உடனே ஞானசம்பந்தர் சென்று சமயகாரங்கள்லாம் கேட்டார். தீவினைக்கு நீரொன்றும் அடைவிலாதீர். சமயகாரங்களை பார்த்து இப்படி கூப்பிடுறார் பெருமான் ஞானசம்பந்தர். நீங்க ஒன்னும் தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால ஏன் அப்பர் சாமியோட திருமடத்துல மட்டும் நாட்கூறு அமுது நடக்குது, இங்க அப்படி இல்லையே, என்ன காரணம்? அது நமக்கு தெரியவில்லை பெருமானே. ஆனா அப்பர் சாமிகள் மடத்துல இருந்து போற காசை மட்டும் நல்ல பேணியே கொள்வார், உங்க காசை இது பிற்பாடு என்பார் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ என்னன்னு பார்த்தா அதுல தர குறைவு இருக்கு. அப்பர் சுவாமிக்கு 916 கேடிஎம் ஜிஆர்டியில வாங்கி கொடுத்துட்டார் போல் இருக்கு சுவாமி. சுந்தர ஞானசம்பந்தருக்கு ஏதோ சேட்டு கடையில வாங்கி கொடுத்துட்டார் போல் இருக்கு. அதெல்லாம் தர குறைவு, கொஞ்சம் செப்பு அதிகமா இருக்கு. உடனே அதை உரைச்சு பாக்குறாங்க ஏப்பாடிலாம். அப்புறம் தங்கத்தோட மதிப்பை பார்த்து ஜிஆர்டிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, நீங்க ஜிஆர்டிலே வாங்கின காசா இருந்தா உடனே மதிப்பு போட்டுருவான். வெளி காசா இருந்து வெளி பொருளா இருந்ததுன்னா அதை உருக்கி காய்ச்சி அதை சித்திரையில ஓங்கி அடிச்சு ஒரு பாக்கெட்ல போட்டு எடை போட்டு இதுதான் மதிப்புன்னு எழுதி கொடுப்பான். இதுக்கு நேரம் ஆகுது இல்லையா? மாதிரி அப்பர் சுவாமியுடைய காசுக்கு நிறைய உடனே கொடுத்துடுறாங்க. ஞானசம்பந்தருக்கு மதிப்பு போடுறாங்க. வாசிப்பட வேண்டும், இது பொற்பாடு என்பார். உடனே ஞானசம்பந்தருக்கு இந்த செய்தி பார்த்தோன்னே சாமி யோசிச்சு பார்க்கிறார். இதை பத்தி ரொம்ப அழகா தர்மியாதினத்தினுடைய வெள்ளியம்பலவான முனிவர் அருளி செய்த முதுமொழி மேல்வைப்பு என்கின்ற நூல்ல திருக்குறள்ல நடுவுநிலைமை என்கின்ற பகுதி வரும். அதுல 2 திருக்குறள். அதுல நடுநிலை தவறுனா என்ன கிடைக்கும், நடுநிலை தவறாம இருந்தா சான்றாண்மை என்பதை எடுத்து காட்டும் போது இந்த சம்பவத்தை தான் எடுத்து விளக்குவார். அதற்கு ஞானசம்பந்தர் அந்த இடத்துல நடுநிலை தவறாம யோசிச்சார். எப்படி? அப்பர் சாமி மேல பொறாமப்படல, சாமி நம்மளுக்கு இப்படி வஞ்சகம் செய்து விட்டானே என்று நினைக்கவில்லை. ஒண்ணு பண்ணார். இது அப்பர் சாமியுடைய பெருமைக்கு கிடைத்த மதிப்பு. அந்த பெருமுனிவர் வாகீசர் திருத்தொண்டின் உழைப்பாளை பெருங்காசு, அதனால நானும் வாசி தீர பாடுவேன் என்று போனார்னு காண்பிக்கிறார். அப்படி பெருமை, அப்பர் சாமியுடைய பெருமை இப்படி ஞானசம்பந்தர் வாயில வைத்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் சேக்கரார் சுவாமிகள். சம்பவம் அப்படி இருக்கு. அவைகளே இந்த உழைப்புக்கு மதிப்பு என்றைக்கும் சாமி மறுக்க மாட்டார். அதனாலதான் இதை தாசமார்க்கம் என்று சொல்கிறது. அப்பர் சுவாமியுடைய வாழ்க்கையை தாசமார்க்கத்தை நமக்கு எடுத்து காட்டுவதுதான். சிவஞான சித்தியாரில
தாசமார்க்கம் சாற்றில் சங்கரன் தன் கோயில் தளம் அழகிட்டு இலகு திருமழுக்கும் சாத்தி களும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பல சமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கிட்டு திருநந்தனவனமும் செய்து திருவேடங்கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பரு என்பது சிவஞான சித்தியார் காஞ்சிபுத்திரத்துல வருகிறது. அதெல்லாம் இந்த தாசமார்க்கம்னா என்ன? தாசன் என்றால் என்ன தெரியுமா? பணிவு, எதிர்த்து கேள்வி கேட்காம இருக்கிறவன் தான் தாசன். என்ன செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. இதுலதான் பணிவே இருக்கு. சைவ சமயத்தினுடைய ஞானத்தினுடைய முதல் படியே பணிவுன்னு இப்பதான் சொன்னேன். ஞானத்துல என்ன தெரியுமா? பெருமான் எதை சொன்னாலும் எது செஞ்சாலும் அது அப்படியே ஏற்றுக்கொள்வது. இத ஏகன் ஆகி இறைவனி நிற்றல் என்று சஞான போதம் பேசும். அதுவே தான் இந்த தாச மார்க்கத்திலையும் நம்முடைய தலைவன் என்ன செஞ்சாலும் அது ஒப்புதான் என்று. உதாரணத்துக்கு திருத்தொண்ட நாயனார் வீட்டுல நம்ம வேலை பார்த்து என்ன பண்ணிருப்போம், இந்த வீட்டை பாருங்க என்ன அநியாயம் நடக்குது பாருங்கன்னு இருப்போம். ஆனா இந்த அம்மையார் பாருங்க, என்னுடைய எஜமானர் என்ன சொல்றாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு ஒப்பு என்று சொல்லி அடிமையாகவே இருந்து வேலை பார்க்கிறார்கள். அவைகளே அறுத்த தலையின் இறைச்சி அமுக்காகாது என்று கழித்தது இவர்கள் அந்த பைரவர் நினைக்க வரும் என்று கரியமது ஆக்கி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அந்த அடிமைத்தனத்தை நம்ம பார்க்க வேண்டும். பணி செய்யறதுன்னா அப்படி இருக்கணும். இது அப்புறம் சமயம் நமக்கு காண்பிக்கிறாங்க. புளியமுளாரால் மோது விப்பாய் நின் பணி பிழைக்கின் புளியமுளாரால் மோது விப்பாயினார். நான் உனக்கு ஒழுங்கா பணி செய்யலையா என்ன அடினார். அது என்ன அடி? சுவாமி அடிப்பாரா? சுவாமி எப்படி அடிப்பார்? சுவாமி நம்முடைய தீவினையை கூட்டுவதன் மூலமாக நமக்கு அடி கொடுப்பார். எதையும் சிவஞான சித்தியார் பேசுகிறது. தந்தை தாய் தம் சொலாட்டின் வந்திடாவிடின் வளாரினால் அடித்து முறுக்கி தீய பந்தமும் விடுவர் பார்க்கில் பரிவேயாகும் இந்த நீர் முறைமையன்றோ ஈசனார் முடிவும் என்று சொல்லுகின்றார் சித்தியார்ல. நிக்கிரகங்கள் தானும் நேசத்தால் ஈசன் செய்வது அக்கிரமத்தினாலே அடித்து தீர்த்து அச்சம் பண்ணி எக்கிரமத்தினாலே இன்று அறம் ஏற்றிடு என்பான் எக்கிரமத்தினாலும் இரசையல் அருளே என்றும் என்றெல்லாம் சொல்லுகிறது. அப்படி இறைவன் மரக்கரனின் மூலமாக நமக்கு புத்தி புகட்டுவான். இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் இயற்றிடு என்பான் என்று அழகா சொன்னார் சிவஞான சித்தாசிரியர். வகையில நம்ம அடிக்கிறதுனா அதுதான். பெருமான் அப்படிதான் பண்ணுவார். அத புளிய மலரானால் மோது வைப்பாய் என்று காட்டுறாங்க அப்பர் சாமி. அடிமைத்தரம்னா அப்படி இருக்கணும். முனிவாச பெருமான் சொல்வார், விற்றலாம் மிக ஆள்வதற்கு உரையவன் விரைமலர் திருத்தால் அப்படின்னா நம்மை விற்று ஆள்வதற்கு உரியவன். நம்ம வீட்டுல ஒரு ஆடு இருக்கு, ஒரு மாடு இருக்கு. அதை விற்கணும்னா என்ன பண்ணுவோம்? நான் உன்னை வித்துட்டுமா, ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கட்டுமா, ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கட்டுமா, பூன்னு சொல்றியான்னு கேட்பாங்களா? யாராவது போய் ஆடு மாட்டுக்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்? அது நம்முடைய உடவை பொருள். அதை போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வித்தா போக வேண்டியதான். எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது ஆடும் மாடும். அது போல நீ என்ன வித்துக்கலாங்கிறார் மணிவாச பெருமான் சுவாமி கிட்ட. ஆள்வதற்கு உரியவன். என்ன அழகான அடிமைத்திறத்தை பாருங்க. அது மாதிரி நம்ம சாமிகிட்ட இருக்கோமான்னு எண்ணி பார்க்க வேண்டும். சாமி என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம இருக்கிறோமா? அதுதான் பக்தி. அப்படி காட்டுறாங்க பரமாச்சாரியர். சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார், விற்றுக்கொள்வீர் ஒற்றியல்லே விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை என் கண் கொண்டீர் நீரே வழிபட்டீர் பட்டை கண்டாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. அதுலயும் வெற்றுக்கொள்வீர்னார். அது அடிமைத்திறத்தினுடைய உச்சகட்டம். என்னை வித்துட்டா கூட அதுக்காக நான் கொண்டாட மாட்டேன், உனக்கே அடிமையா இருப்பேன். இதை நம்ம ஏற்பகை நாயனார் புராணத்துல பார்க்கின்றோம். அந்த பெருமாட்டிய இந்த அடியவருக்கு உன்னை கொடுத்துட்டேன் அப்படின்னார். உடனே அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க? சரி என்று மனம் கலங்கி தெளிந்து உடனே அவர்கிட்ட போயிட்டாங்க. ஏன்? இவருக்கு எது அடிமைத்தனம்? அப்ப கூட அவர் சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன் என்று சொல்லி அவருக்கு அடிமையா இருந்து அவரோடு கூட செல்வதை நான் பார்க்க முடிகிறது. அப்ப தலைவன் என்ன சொல்லுகின்றாரோ அதை அப்படியே பின்பற்றுவது அடிமையினுடைய கடமை. அது நம்ம இறைவனிடத்தை வைத்திருக்க வேண்டும். நமக்கு தலைவன் யாரு? சிவருமான். அவர் தான் நமக்கு அறிவை கொடுக்கிறார். அறிவை கொடுக்கிறாருன்னா உயிர் அறிவுடைய பொருள் தான். ஆனா அறிவித்தால் அறியக்கூடிய அறிவுடைய பொருள். ஆனமலத்தில் அழிந்திருக்கும் பொழுது சிவருமான் உயிருக்கு உணர்வு உண்டாக்குவது, நனவு
நிலைக்கு கொண்டு வருவதற்காக சுவாமி மிகப்பெரிய காரியத்தை செய்கின்றார். அதை பத்தி தான் 2ஆம் சூத்திரம் சிவஞான போதம் பேசும். அவையே தானேயா இருவினையின் போக்குவரவு புரியன்னு அத்வைத அதிகரணம் என்ற ஒரு பகுதி, ரொம்ப அழகான பகுதி சொல்றது உண்டு. இந்த அத்வைத அதிகரணம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தையும் சிவஞான போதத்துல இந்த அத்வைத அதிகரணம் 3ஆம் சூத்திரம் 4ஆம் சூத்திரம் இது மூணுத்தையும் நீங்க ஒழுங்கா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆதிசங்கரை விட உயர்ந்த ஞானத்தை பெற்றவராகவும், மத்வாச்சாரியரை விட உயர்ந்த ஞானத்தை பெற்றவராகவும், ராமானுஜரை விட உயர்ந்த அறிவை பெற்றவரான ஆகுவோம். ஆனா புரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா அவர்களுக்கு அது தெரியாததான் சுவாமி அதுல மேகண்டார் விளக்குகின்றார் இந்த 2ஆம் சூத்திரத்திலையும் 3-4. அப்படியெல்லாம் அந்த உயிர் இறைவனுக்கு அடிமை என்பதை அப்படி காட்டுகிறார்கள். சுவாமி அருள் பண்ணலன்னா இறைவன் உயிருக்கு எந்த அனுபவமும் கிடைக்காது. அப்புறம் அவர் கண்டு காட்டணும். காட்டுவது உபகாரம், காணுவது ஒரு உபகாரம். அப்போ நம்மளால எதுவும் முடியவில்லை என்பதை உணர்ந்து கொள்வதுதான் உயிருடைய ஆத்ம தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா என்ன, எப்படிப்பட்டது, இதுக்கு எந்த ஒரு கருத்துருத்தமும் கிடையாது. இல்லைன்னா சடப்பொருளை போலத்தான் அறிவித்தா அறியக்கூடிய பொருளா இருந்தாலும் சுவாமி அறிவிக்கலன்னா இதற்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லை என்பதனால இறைவனுடைய கர்த்தத்துவத்தினால்தான் இது உலகத்துல முதல்ல விழித்திருக்கிறது. வரும் இறைவன் ஏன் தன்னை வணங்குகிறவர்களுக்கு மட்டும் வழிபடுகிறவர்களுக்கு மட்டும் இன்பத்தை கொடுக்கின்றானே, இது சரியா, இறைவன் ஓரவஞ்சனை செய்யலையா கேட்டதுக்கு சொன்னார் சலமேலன் சங்கரன். அதுன்னு அப்பர் சாமி அதை சொன்னார். அப்பர் சாமிகிட்ட இருந்து ரொம்ப தடவை விலகி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இந்த சார்ந்தாரை காத்தல் தலைவர்கடன் என்றதுல சிவருமானியன் சார்ந்தவரை மட்டும் காக்கின்றார், சாராதவரை காக்கவில்லையான அப்படி கிடையாது. சுவாமி ஒரு நாத்தியனுக்கு கூட விழிப்பு நிலையில வைத்திருப்பதற்கு சிவருமான் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். அனைத்து உயிருக்குமே, அது இந்தியாவில இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் சரி, 224 ஊனத்துல இருந்தாலும் சரி, சிவருமான் அனுகிரகம் பண்ணவில்லை, உயிருக்கு உயிராக நிற்கவில்லை என்றால் உயிருக்கு அறிவே நிகழாது முதல்ல. அப்போ ஆணவமலத்திலிருந்து முதற்கட்டமாக கேவலத்திலிருந்து சகலத்துக்கு கொண்டு வரக்கூடிய உபகாரத்தை சுவாமி உயிருக்கு எதிர்பார்ப்பு இல்லாம செய்கின்றார். அதற்கு பிறகுதான் அது முதல்ல கடவுள் இருக்கானா இல்லையாங்கிற ஆராய்ச்சி பண்ணணும். சிவருமான் கிடையாது, சிவருமான் கடவுள் இல்லை, உலகத்துக்கு கடவுளே கிடையாது, இது எல்லாமே எதன் மூலம் சொல்ல முடியும்? சிவருமான் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வைத்துக் கொண்டு தான் சொல்ல முடியும். அதனால எல்லாருக்கும் சாமி ஆணவமலத்தின் நிலைக்கின்றா. ஆனா தன் வழங்குவதற்கு தீவினையை கூட்டாது கூடுதல். அதனால சார்ந்தவரை காத்தல் அவருக்கு ஓரது, அவர் எல்லாருக்கும் செய்கின்றார், கூடுதலா வணங்குகிறவருக்கும் செய்கின்றார். அதனால சலமிலன் சங்கரன் சாமவேத அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி அது பாடுவதாகவும் சஞான போதத்துல பார்க்கின்றோம். இப்படி எல்லாம் இந்த சுவாமி உயிருக்கு அடிமை என்பதனாலே, உயிர் சுவாமிக்கு அடிமை என்பதனாலே உயிர் எப்பொழுதும் பணி செய்ய வேண்டும் பெருமானுக்கு. அதை காட்டுவதுதான் அப்பர் சுவாமியோட அவதார திருநோக்கம். அது அப்பர் சுவாமி பாருங்க, வந்த புதுசுல இந்த உலகத்திற்கு வந்த புதுசுல அவர் சமணரோடு கூடியிருந்த செய்கையும் பதிவு பண்ணுகிறார். நம்ம வாழ்வும் வாக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். வாழ்வை என்பது அவருடைய விஷயத்தை பெரிய புராணம் காட்டுவது, வாக்கு என்பது அவருடைய திருவாக்கிலே வைத்து காட்டுவது. அப்பர் சாமி சமண சமயத்தில் இருந்தார் என்பதை ரொம்ப அழகாக தன்னுடைய பதிகங்களிலேயே பாடுகின்றார் அப்பர் சாமி. இந்த திருவையாறு ஒரு பதிகம் முழுக்கவே அப்பர் சாமி தன் சமண சமயத்தில் இருந்த பல பதிகங்கள், எத்தனையோ பதிகங்கள் இருக்குது. அது ஏதோ 1-2 அடி எனக்கு தெரிந்ததுதான் இங்க சொல்லுகின்றேன். பீலி கையெடுக்கினாலும் பெரியதோர் தவம் என்று எண்ணி வாழிய தரிகள் போல மதியில் ஆற்பட்டதென்னே, வாழியார் வணங்கியத்தும் திருவையாறு அமர்ந்த தேனோடு ஆழியா எழுந்த நெஞ்சே, நெஞ்சம் அழகிதா எழுந்தவாறே, துறவி என்று அவமது ஓரேன் சொல்லிய செலவு செய்து, உறவினால் அமணரோடும் உணர்விலேன் உணர்வு ஒன்று இன்றி, நரவமார் பொழில்கள் சூழ்ந்த திருவையாறு அமர்ந்த தேனை மரவிலா நெஞ்சமே நன்மதி உனக்கு அடைந்தவாறே. பதிகம் முழுக்க ரொம்ப சுவையான பதிகம். இந்த பதிகம் முழுக்க சுவாமியை தேன் 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 என்று கொண்டாடுவார் அப்பர் சாமி. திருவையாறு அமர்ந்ததேன், திருவையாறு அமர்ந்ததேன் என்று சொல்லுவார். புறச்சமயத்துக்கு அப்பர் சாமி இருந்தார், புறச்சமயத்துல இருந்தார். இதெல்லாம் எதற்காக? எல்லா சமயங்களுமே சிவருமான் தான் உண்டாக்குகின்றார். எதற்காக? உயிர்கள் படிநிலையில பல பிறவி எடுத்து கடைசியில தான் சைவ சித்தாந்தத்தை அடையும்.
அத புறச்சமய நின்றும் அகச்சமயம் புக்கும் புகன் மிருதி புகழும் ஆச்சரியங்கள் புரிந்தும் அருங்கலைகள் ஆரணங்கள் படித்தினப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பூரலை மிகத் தெரிந்தால் சென்றால் சைவ திறத்தலைவர் இதில் சரியை கிரியை யோகம் செலுத்தியவன் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர் என்பது சிவஞான சித்தியார். ஒரு பிறவி நம்ம சைவஸ்தாந்த அன்றைக்கு படிக்கின்றோம், திருமுறைகளை கையில தொற்றுக்கொண்டோம்னா இதை நம்ம இன்றைக்கு முதல்ல செய்யல. எத்தனையோ பிறவி யாழை தொழும்பனேன், எத்தனையோ காலமெல்லாம் வாழுக்கிறத்தேன் பரம்பரனை பணியாதேன் மணிவாச பெருமான். அப்படி எத்தனையோ பிறவி எடுத்து ஒவ்வொன்றத்திலும் பலவிதமான பக்குவத்தை அடைந்து வெளிநாடுகள்ல நரபையில் தயந்தண்ணில் நான்மறை பயிலா நாட்டில் வருவதல் ஒழிந்து தொண்டல் மிக்க புண்ணியந்தன்னால் தலையிடல் கீழே விட்டு இப்படியெல்லாம் சொல்லுகிறார். தவம் செய் சாதியில் வந்து பிறந்து இப்படியெல்லாம் காட்டுகிறார். இத்தனை பிறவி எடுத்து பல சமயங்கள்ல இருந்து அப்புறம் தான் சைவ சமயத்து அதுலயே சரியை கிரிய யோகம் பண்ணணும். சரியை கிரிய யோகம் பண்ணதுக்கு பிறகுதான் ஞானம் கிடைக்கும் என்று சிவஞானம் போதும் சிவஞான சித்தியார் சிவபிரகாசம் முதலியெல்லாம் தெரிவிக்கின்றன. அப்படி சுவாமிகள் ஏதோ ஒரு வினைவேசத்தினாலே, அவர் ஆத்மா தானே, அதனால ஏதோ ஒரு விசத்தினாலே உயர்ந்த பிரிவியாகவே இருந்தாலும் கூட இந்த பிரிவிலேயே சில காலம் சமண சமயத்தில் இருக்கின்றார். அது எதற்காக? எல்லா சமயமும் சுவாமி தான் செய்திருக்கின்றார், பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக. அதனாலதான் ஆச்சரியமான சம்பந்த பெருமான் ஆழ்க தீயது அப்படின்னார். அழிக தீயதுன்னு பாடல பாருங்க, அது ஆச்சரியமான பகுதி. ஆழ்க தீயதுன்னு என்ன? எல்லாம் கீழ்நோக்கி ஆழ்ந்து இருக்க சைவ சமயம் மேல் நோக்கி வளர வேண்டும். மற்றதெல்லாம் அழிக்க முடியாது, அழிகன்னு நம்ம விரும்ப முடியாது. ஏன்? அது பெருமானுடைய படைப்பு, பெருமானுடைய சங்கல்பத்திற்கு மாறாக நாம் அதை அழிக்க முடியாது. அப்போ அது ஆழ்ந்து உலகத்துல மற்ற சமயங்கள்லாம் ஆழ்ந்து இருக்க சைவ சமயம் மேலோங்கி இருக்க வேண்டும். அதனாலதான் ஆழ்க தீயது அரண் நாமமே சூழ்க என்று சொன்னார். இதையும் தர்மியாதனத்தினுடைய குறிஞான சம்பந்த பெருமானார் தன்னுடைய முத்தி நிச்சயத்துல அழகான பாடலை சொல்வார்கள். சந்தான குறவர் தக்கோர் பிறர் சமயம் நந்தாது தோற்றுவித்த நற்குறவர் முந்தவே எந்த முத்தம் சித்தாந்தம் என்றார்கள் அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம் என்ற முத்தி நிச்சய அழகா சொல்லுவாங்க. அதுல சந்தான குறவர் தக்கோர் பிறர் சமயம் நந்தாது தோற்றுவித்தர்னார். பிறர் சமயத்தை நந்தாதன் அர்த்தம் அழிக்காம அதே சமயம் அவர்களை வளர்ச்சி அடைய விடாத அளவுக்கு நம்முடைய சமயத்தை ஸ்தாபித்தவர்கள் சந்தான குறவர்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்படி அந்த ஆழ்க தீயது என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்படி பரசமயத்தினுடைய இருப்பு எதற்காக என்பதை எங்க பார்த்தோம். அந்த பரசமயங்கள்ல ஒரு சமயத்துல அப்பர் சுவாமி இருந்தார். அதுல துறவி என்று அவமது ஓரேன்னார். துறவியா இருக்கிறது சமயத்துடைய அடிப்படை என்ன தெரியுமா? கண்மத்தை கழித்து தான் தீர்க்கணும் என்பது அவருடைய கொள்கை. கண்மத்தை கழித்து தீர்க்க முடியாது. கண்மத்தை கழிச்சோமானா ஆகாமி உற்பத்தி ஆகும். கண்மத்தை என இது சிவபிரகாசம் சொல்லும், இது அந்த அழியும் பொழுதே தோன்றிக் கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள். இத பிரவாக நித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல புதிய தண்ணீர் வந்துடும், பழைய தண்ணீர் ஓடிப்படுமோ, அது மாதிரி நாசோற்பத்தி நாசமாய் கொண்டிருக்கும் போதே உற்பத்தி ஆகும் கண்மம். அவைகளே நாம பிராரத்தத்தை கழிக்கும் பொழுதே தற்போதத்தோட கழிச்சோம்னா அது ஆகாமியத்தை உற்பத்தி பண்ணின்றோம். அவைகளே நாம கழிக்கின்றோம், கழிச்சுட்டு தீர்க்க முடியாது கண்மத்தை. அப்ப என்ன பண்றது? ஒரே வழி சரணாகதி தான். அதைத்தான் சைவ சமயம் சொல்லுகின்றது. ஏன் சரணாகதி? யாரு கண்மத்தை கூட்டுகின்றார் சென்று அடைந்து விடுவதுதான். அதுதான் நமக்கு அதை கதி காட்டுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி சமண சமயத்தின் அடிப்படை கருத்து இந்த கண்மம் அவரை சென்று தானே சேரும். நாலடியார்ல இருந்து அவங்க எடுத்து காண்பிப்பாங்க. பல்லாவில் உய்த்து விட்ட கன்று என்று. அதுக்கெல்லாம் பல விளக்கு, அது சைவஸ்தாந்த விளக்கமா போயிடும். சரி, அடுத்தது இப்படி அப்பர் சுவாமி சமண சமயத்தில் இருந்தார். அதனுடைய வாக்களை பதிவு பண்ணிருக்கிறதை பார்க்கின்றோம். குண்டரோட பிரித்தாட்கொண்டார் போலும் குடமூக்கில் இடமாடி கொண்டார் போண்டும் என்று அப்பர் சாமி சொல்றாங்க. நேத்தனையா பாலியங்கள்ல வருகிறது. மெய்யலாம் எண்ணீர் சன்னித்த வேணியான் தாள் தொழாதே உய்யலாம் என்று எண்ணி ஒளி தூக்கி ஒளி தந்து என் உள்ளம் விட்டு கொய்யலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாளும் ஆரூரை கையினால் தொழாதே கடியிருப்ப காய்கவர்ந்த கல்வனேனே அப்படின்னு அழகா சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒளி தூக்கி ஒளி தந்து என் உள்ளம் விட்டு, இதெல்லாம் சமணரோட அவர் சமணரா இருந்தது. ஒரு பாட்டுல காவி கண்மடவார் கண்டோடி கதவடை கண்ணர் அப்படி அப்படி துணி கட்டாம திகம்பரா வர காட்சியை பார்த்து பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து கதவடைப்பார்கள் என்றெல்லாம் வருத்தப்படுறார் அப்பர் சுவாமி.
காலம் இப்படி எத்தனையோ காலமா அந்த சமண சமயத்திலிருந்து இப்படி உடம்ப வளர்த்து விட்டேனே என்று அவர் ரொம்ப வருத்தப்படுவதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் இந்த உடம்பை வருத்துவது அவர் ரொம்ப விருப்பப்படுறார். அந்த அவங்க போட்ட சாப்பாட்டிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பை பெருத்துட்டோமே, இது எப்படியாவது இந்த உடம்பு பெருமானுக்கு உரியதாக இந்த உடம்பை மாத்தணும், ஒன்றும் என்று அங்க என்ன பண்ணுகிறார், உன்னுடைய உடம்பு உன்னுடைய உடம்பு எனக்கு அடையாளம் போடுற யார் முகலிடம் என்ன என்று சாமி எப்படியாவது நம்ம இந்த உடம்புடைய செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் ஒடியாடிக்கு அடிமை செய்த உள்ளிருக்கு வேலூரை அடியார்ந்த புலிக்காழி கவனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொலவல்லார்க்கு இல்லையா மறுவரப்பு என்று காட்டினார். செடியாய உடல் தீர்ப்பான், அழகான வார்த்தது. அப்படி இந்த உடல் நீங்கணும், உடலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய குற்றம் நீங்கணும், இதெல்லாம் நம்ம சிவ வழிபாட்டுல தான் மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லிதான் அவர் போய் பன்னாகடத்துல விண்ணப்பம் பண்ணுகின்றார் சுவாமி. அப்படி அவர் சைவ சமயத்துக்கு திரும்பினார். அந்த சரித்திரம்லாம் நமக்கு தெரியும், தெரிஞ்ச சரித்திரங்களை நம்ம பேசுவதில் நிறைய நண்பர்கள் பேசுறாங்க. அதனால ஏதாவது நுட்பமாக சில செய்திகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பர் சாமியினுடைய அந்த உறுதி, அடிமைத்திறம், துறவு நிலை மனதில் இருக்கணும். துறவு என்பது அதான் ரொம்ப முக்கியம். அதனால வன்கணார் இல்லை அப்படின்றார் திருவள்ளுவர். அது அதனால மனசுல துறவு இல்லாம உடம்புல உலகத்துல துறவு இருப்பான், உடம்புல காய் கட்டிப்பான், மனசுல துறவு இருக்காது. அவளை போல வன்கணார் உலகத்துல கிடையாதுன்னு மனதுல இருக்கணும். அதனாலதான் செந்தை இடையரா அன்பும் திருமேனிதன்னில் அசைவும்னார் செக்கனார் சுவாமி அப்பர் சாமி காட்டும் பொழுது. மனது பாருங்க அசையில, உடம்பு அசைதவருக்கு 80 வயசாயிப்போச்சு. திருமேனி தளர்வு இப்படி நேரம் நிக்க முடியல. ஆனா மனசு ஊதி நம்ம அப்படி இல்லை. நம்ம எல்லாம் மனசையும் உடம்பு நல்லா உறுதியாக நம்ம எல்லாம் அதான் அசைவும் மனசுல அந்த உறுதி. சார் ரோட்ல போறோம், வண்டியில போறோம், ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் ஒரு போலீஸ்கார் மறைக்கிறார், உடனே நடுநடுங்கி போயிடுவோம். நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும், லைசன்ஸ் இருக்கும், இந்த இது வேற என்ன கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் வச்சிருப்போம், என்ன டேக்ஸ் பண்ணணும், போக்குவரத்து என்னென்ன இருக்கோ எல்லாமே சரி பண்ணி வச்சிருக்கிறோம், வண்டி கண்டிஷன் எல்லாம் இருக்கு, ஸ்பீடாகவும் வரல. ஆனாலும் போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுறோம். ஏன்? ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? ஏன்? கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. சாமி நமக்கு நல்லதுதான் செய்வார், எது வந்தாலும் நம்ம சுவாமி திருவருளால ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற புத்தி இல்லை. அதனால நடுங்குறோம். ஆனா அப்பர் சாமி அப்படி இல்லை. அப்பர் சாமி சமயத்துல விட்டு சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்துக்கு போயிட்டார் என்று கேள்விப்பட்டவுடனே சமணரெல்லாம் சென்று அரசர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவரிடத்தை சென்று கோல் மூன்றான். உடனே அவரை அழைச்சிட்டு வாங்க. அப்பர் சாமிகிட்ட போய் வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்பதான் மறுமாற்ற திருத்தாண்டகம் பாடினார் என்று உலகறிந்த உண்மை இது. அதுல அழகா ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்பர் சாமி. சார், நான் எதுக்கு ராஜாவுக்கு நான் பயப்படணும் அப்படிங்கிறார். இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் எடுத்துங்க. இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் தான் பெரிய பெரிய தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்து சொல்லணும்னா, கவர்மெண்ட்ல உள்ள அதிகாரிகள் தான் ஊழலுக்கு அடிப்படை காரணம். ஏன்னா நான் ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ண சொல்றான்னா, இல்ல என்னால அது பண்ண முடியாது, சட்டத்துக்கு புறமா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவான்? இல்ல உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன், உன்னை வேற இடத்துக்கு அனுப்பிடுறேன், உன்னை என்ன பண்றேன் பாரு, அதை பண்ற மாதிரி இதை பண்ற மாதிரி அப்படின்னு மிரட்டுவான். உடனே என்ன பண்ணுவான்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு இருந்தாங்கன்னா உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். வேற அதிகாரி வரும்போது அந்த காரியத்தை சாதிக்க பார்ப்பான். ஆனா வேற அதிகாரி அதே மாதிரி இருந்தா இவனால என்ன பண்ண முடியும்? மூணாவது ஒரு அதிகாரி வரான், அவனும் அதே மாதிரி உறுதியா இருந்தா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, ஊழல நடக்காது. அப்போ இவர்கள்லாம் ஏன் இப்படி ஒத்து போயிடுறாங்க? அது காரணம் என்ன தெரியுமா? பற்று தான். டிரான்ஸ்ஃபர் பண்ணா உடனே நாம வீட்டை விட்டு போகணுமே, குடும்பத்தை விட்டு போகணுமே, குழந்தைங்க என்ன ஆகுது, அதாவது இதாவது என்ன பண்றது அப்படின்னு பயப்படுறோம். உடனே ஏதோ தப்பு குழந்தை ஆயிடும். அப்போ நம்ம கிட்ட உடைமை பொருள் இருக்கிறதுனால தான், நம்ம கிட்ட மனசுல துறவு இல்லாதனால தான், மனசுல பற்று இல்லாதனால தான் இப்படி தப்புக்கெல்லாம் உடந்தே ஆகின்றோம். எதற்காக சொல்லுகின்றேன்னா, அந்த துறவு, அப்பர் சாமியோட துறவு அதை காண்பிக்கிறார் சுவாமி.
அம்பங்கள் பூமி தேவி உடன் கிடந்தால் இனி ஏதும் குறைவிலோம் இடர்கள் தீர்ந்தோம் துகிலெடுத்து பொன் பூண்டு திரிவார் சொல்லும் சொற்கேட்க கடவோமோ துரிசற்றோமே காட்டுறாங்க அப்பர் சாமி. அதுல எனக்கு இந்த ஊர்ல நான் இருக்கேன் அப்படின்னு நான் நிலையா என்னுடைய ஜாகையை வச்சுக்கிட்டா தானே என்ன நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவ. நானே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தான் எப்ப பார்த்தாலும். அப்புறம் நீ என்ன இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்பர் சாமி? இந்த உலகம் முழுக்க என் ஊர் தான், நீ என்ன எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அகலிடமே ஊர்கள் தோறும் அப்படின்னா சரி. சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? நான் ஒரு பண்ட பாத்திரம் வச்சுக்கிட்டு நான் ஒரு கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா நம்ம என்ன பாடுபட்டோன்னு இப்போ தெரியும். நான் போன மாதத்துல இருக்கும். அப்போ கேஸ் சிலிண்டர் இல்லைன்னா சாப்பாடே கிடையாது போட்டுருக்கிட்டு ஆகிப்போச்சு சூழல் நமக்குலாம். ஆனால் அப்பர் சாமி எப்படி சொல்லலை, அட்டுண்பார் இட்டுண்பார் விளக்காரையும். யாரோ ஒருத்தங்க சாப்பாடு சமைச்சாங்கன்னா அதில் ஒரு கை எனக்கு போட மாட்டாங்களா, அதெல்லாம் சாப்பிட்டு போயங்கிறார். சார் எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய துறவு. நம்மளால அப்படி இருக்க முடியுதா? ஒரு திருவிழாவுக்கு போனா கூட, ஒரு கோயில் சாமி தரிசனத்துக்கு போனா கூட ரூம் புக் பண்ணிடுறோம், போறதுக்கு வரதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிடுறோம், ரிட்டர்ன் டிக்கெட் கிடைக்கல ஒழுங்கா சாப்பாடு பார்க்கறோம், அங்க ஏதோ அடிக்கடி சாப்பிடுறதுக்கு வெக்க போடுறோம், அல்லது நின்று பொறுமை சாப்பிடுறதுக்கு நம்மளால முடியல. நம்ம என்ன சார் இங்க அந்த நிலையில பண்ணிடுறதெல்லாம் போயிட்டு பார்க்கும்பொழுது விளக்காரியம் புகழாம் அம்பலங்கள் பூமி தேவி உடன் கிடந்தால் எங்க எனக்கு ஒரு வீடே கிடையாது, அதை புடுங்கிடுவேன், அதை சீஸ் பண்ணிடுவேன், அதை புல்டோசர் வச்சு எடுத்துட்டு ராஜா மிரட்ட முடியும்? எதுவுமே இல்லாதவன என்ன பண்ண முடியும்? அதனாலதான் துறவிக்க வேந்தன் துரும்புன்னாங்க. அவைகளே அப்பர் சாமி மறுமாற்றம் கொடுத்த வாக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வாழ்வும் அவருக்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கான விஷயம். அதுல ரொம்ப அழகான குறிப்பு கொடுத்தாரு அப்பர் சாமி. ஏன் நான் ராஜாவை பார்க்க வர வேண்டியது இல்லைன்னு, நான் குளிக்கிற தனக்குங்கிறார். சார் இது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தது பாருங்க நம்ம கிட்ட. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அடிப்படை ஒரு கலாச்சாரத்துல குளிக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்முடைய நாடே பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ரேஞ்சில் இருக்கு, அதாவது வெப்பமண்டல பகுதி. நம்மளால சூட்டுல தான் நம்ம இருக்கிறோம், நம்மளால குளிக்காம இருக்க முடியாது. வேர்வை கசகசப்பு, வேர்வை நல்ல காலையில ஒரு முறை சாயந்தரம் முறை குளிச்சிடுறோம். அதனால இந்த குளிக்கிறது நீராடுறது இது ரொம்ப முக்கியமா எல்லாத்துலயும் நம்ம வச்சிருக்கிறோம். அந்த திருவிழாக்கள் எல்லாம் பாருங்க நீராடலோட தான் முடியுது. எல்லா கோயில்களுடைய திருவிழாவும் தீர்த்தவாரியில தான் முடியும். ஏன் அந்த நீராட்டையே ஒரு திருவிழாவா நம்ம வச்சிருக்கின்றோம். அதே மாதிரி எந்த விழா வீட்டுல நடக்கக்கூடிய இந்த கார்கபத்தியம் சொல்றாங்க பாருங்க, விழாக்கள் வீட்டுல நடக்கக்கூடியது. கல்யாணமா கல்யாண நீராடல் உண்டு, அதெல்லாம் நீராட்டணும் பண்ணும் மாப்பிள்ளை அது ஆண்டாளுடைய பாத்துல சொல்றாங்க. அது மாதிரி நீராடணும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கறது கணா கண்டதாக அவர் அப்படி காட்டுவதை பார்க்க முடிகிறது. அதை நம்ம இதுல வச்சிருக்கிறோம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், இதெல்லாம் கூட நீராட்டல் வச்சிருக்கிறாங்க. திருமணத்துல பண்றது இல்லை. ஏன்னா திருமணத்துல 20,000 30,000 கொடுத்து மேக்கப் போடுறான், குளிச்சதுக்கு அப்புறம் எங்க இந்த மேக்கப் கலைஞ்சிடும், திரும்பி மேக்கப் போடணும், அதுக்குள்ள சரியா வராதுன்னு அதை வச்சுட்டு நிறுத்திட்டான் போடுறது எல்லாரும். அதனால நீராட்டல்ங்கிறது எல்லாத்துலயுமே இருக்கு. பிராமண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த பூம்சவனம் வளைகாப்பு போட்டா கூட அந்த பெண்ணுக்கு நீராட்டல் உண்டு. பெண் பெரிய பிள்ளையானாலும் நம்ம நீராட்டு பண்றோம், இறந்தா கூட நீராட்டுறோம் நம்ம. அப்போ இந்த குளியல் என்பது தமிழருடைய அடிப்படை பழக்கம். இதை சமண சமய தாக்கத்தினால நம்ம விட்டுட்டோம். அதனாலதான் புறந்தூய்மை நீரால் அமையும் எடுத்து காண்பிக்கிறார் திருவள்ளுவர். இந்த இந்த திருவள்ளுவர் சமணர்னு சொல்றான் பாருங்க எல்லாரும், அவன் இந்த பாட்டில் அழிப்பட்டுருவான். ஏன்னா புறந்தூய்மை நீரால் அமையும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவதை வைத்து அவர் குளிக்கிறவர் தெரிஞ்சுக்கலாம். அப்போ குளிக்காத சமண பசங்களோட அவர் சேரல என்பதை தெரிஞ்சுக்க முடியும். இப்படி எத்தனையோ பாட்டு இருக்கு திருவள்ளுவர் சொல்றார். வகையில அப்பர் சாமியும் நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம், நீரணியும் கோலவே நிகழப்பெற்றோம் என்று காட்டுறார். அப்போ அதிகாலையில எழுந்து நாங்கெல்லாம் நீராடுவோம். இந்த ஒரு விஷயம் பத்தாதான் சிவபக்தி பண்றதுக்கு அப்படின்னார். இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருத்துருத்தி தேவாரத்துல போகமும் போகாரும் யோகாரும் உளறிவாய் மூழ்க அப்படின்னு அழகா காமிச்சார். அப்படி ஒரு அந்த குளிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிவபக்தியில ஒரு அடக்கமான விஷயம். அரசனையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதுல நீரணியும் கோலம், குளிக்கிறது முக்கியம் இல்ல, அதுக்கப்புறம் நீரணியும் அதையும் சொல்றார். நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம், நீரணியும் கோலம் நிகழப்பெற்றோம் என்று சொல்லி இப்படி எத்தனையோ கருத்துக்கள் அதுல இருக்கு, நம்ம எல்லாத்தையும் சிந்திக்க முடியாது. அடுத்தது
அவருடைய வாழ்க்கைக்கும் வாக்குக்கும் இருக்கக்கூடிய தொடர்புல ஒரு 2-3 பார்ப்போம். அதுக்குள்ளே மணி 7:15 ஆயிடுச்சு. 7:30 வரைக்கும் தான் நேரம். அதுல அப்பர்சாமி அவரை கொடுமைப்படுத்தின அரசன் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். முதல்ல சூளையில வைத்தான். சூளையில வச்சதுக்கு பிறகு அவர் அங்கு சாமி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருந்தாங்க. அத மாசெல்வினையும் மாலை வேடையிலும் போடணும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுகின்றார். ஆனா அவர் சூளையில வைத்த செய்தியை வேற எங்க தன்னுடைய தேவாரத்துல பதிவு பண்ணவில்லை. சேக்கரார் சாமி எடுத்து நமக்கு காண்பிக்கிறாங்க. அதற்கு அடுத்தது அரசர் செய்த ஒரு துன்பம் நஞ்சம் கொடுத்தது. நஞ்சம்னா விஷம் கொடுக்குறார். அப்பர் சாமிக்கு சாப்பாட்டுல விஷம் கொடுக்குறாங்க. அப்பர் சாமியை சாப்பிடுறாங்க. நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியார்க்குன்னார். நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியார்க்கு என்று வஞ்சமிகு நெஞ்சுடையவார் வஞ்சனையாம் படியறிந்தே செஞ்சடையார் சீர்விளக்கும் திரளுடையார் தீவிடத்தால் வெஞ்சமணர் விடுவித்த பாலடிசில் மிசைந்திருந்தார். பாலடிசில்னா பால் சாத விஷம் கொடுத்துருக்காங்க. அந்த பய சமணர்கள் கொடுத்துருக்குறாங்க. அத அப்பர் சாமி சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. விஷத்தினால எந்த தாக்கமும் ஏற்படல. அத திரு நனிபொல்லி என்கின்ற தேவாரத்தினுடைய ஒரு பாடலை விளக்குகிறார்கள். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை வரந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் மரணடிக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கு வழக்கில் அமர்தந்து நஞ்சு அமுதாக்குவித்தார் நனிபொல்லி அடிகள் வழக்கில் அமனர் நினைக்கிறேன். எல்லாமே அவன் அஹிம்சையை தான் அவனுடைய சமயத்தின் அடிப்படை கொள்கைன்னு எடுத்துக்கிட்டான். ஆனா அவனே ஒருத்தரை கொள்றதுக்கு முயற்சி பண்றான். அதனாலதான் கொல்லாமை மறைந்து வருகிறதுன்னாரு. அதனாலதான் வழக்கில அவன் கொள்கையில இருக்கு, ஆனா வழக்கத்துல வச்சில்ல. வாழும் வாக்கும் ஒத்து இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் வழக்கிலா அமர்தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிபள்ளி அடிகளாரே. நனிபள்ளிங்கிறது கொஞ்சம் நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு பக்கத்துல இருக்கு கஷேத்திரம். அப்பர் சாமி அகச்சான்றாக செய்தி சொல்கிறார்கள். அதே போல அவரை கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க. அப்ப கடல்ல போடும் பொழுது அவர் திருவைந்தெழுத்து ஓதுனார். எப்பரிசாயனும் எத்துவன் எந்தையை அப்படின்னாருங்கிறத பாக்குறோம் பெரிய புராணத்துல. அப்ப அவர் நமச்சிவாய பதிகம் பாடினார் என்று சேக்கரார் சாமிகள் செய்கிறார்கள். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமச்சிவாய வென்றெடுத்தார் அப்பர் சாமி. அதற்கு அகச்சான்று திரு நீலக்குடி என்கின்ற கஷேத்திரத்துல சொல்றாங்க. சாமி திருநீலக்குடி திருநாகேஸ்வரத்திலிருந்து கொஞ்சம் கிழக்க வரணும். அந்த ஊர், அந்த ஊர்ல நல்லெண்ணெய்னாலே சாமி அபிஷேகம் பண்றது அங்க விசேஷம். திருவாவடுதுறை ஆதீனத்துடைய கஷேத்திரம் அது. அவருடைய பராமரிப்பு இருக்குது. அதுல கல்லினோடு எனை பூட்டி அமன் கையில் ஒல்லை நீர்புக நோக்கிட என் வாக்கினால் நெல்லு நீள்வயல் சூழ் நீலக்குடி அரண் நல்ல நாமும் நவிற்று விந்தனேன்னு எடுத்து காண்பிக்கிறாங்க. அப்போ பெருமானுடைய நல்ல நாமத்தை நான் கல்லுல கடல்ல தூக்கி போட்ட கூட பெருமானுடைய திருநாமம் எனக்கு நல்லது செஞ்சதுன்னா நாம ஜபம். அதனாலதான் பஞ்சாட்சரத்தினுடைய பெருமையை சொல்லும்போது சிவஞான போதும் வேம்பு தின்ன புழு போல நோக்கிற்றே நோக்கிக்கும் அதனால்னார். வாசனாமலத்தையும் இருக்கும், நம்ம ஆபத்து இருக்கும் பொழுது கூட அந்த பஞ்சாட்சரம் நீக்கும். இதை பரமாச்சாரிய திருவாக்களை பார்க்க முடிகிறது எல்லாம். அப்ப அந்த திருவேந்தெழுத்தை அவர் சொன்னார். அந்த நாமளும் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அப்பர் சாமி நமக்கு வாக்குல வைக்கிறார், உபதேசமா வைக்கின்றார். நீங்க சென்னை மாதிரியான பகுதிகளுக்கு எல்லாம் போய் இருந்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்ல இருந்து சிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா பைக்ல வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், போலீஸ்காரங்க இங்கே நம்ம ஊர்லயும் தான் மறைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் போலீஸ்காரங்க எல்லாம் வந்து கையை வச்சு மறைச்சு ஊது அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, கையுடைய முகத்தை வச்சு மறைச்சிக்கிட்டு ஊத சொல்லுவாங்க. ஏன்னா அவன் வாயில வந்து பிளேடு வச்சிருப்பான். சென்னையில எல்லாம் பிளேடு பக்கிரிலாம் இருப்பான். அவன் வாயில பிளேடை உடைச்சு வச்சிருப்பான். ஊது ரொம்ப பூனை ஊதிட்டானா பிளேடு வந்து மூஞ்ச வெட்டிடும். அதனால போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையை முகத்துல வச்சுட்டு மறைச்சிட்டு ஊத சொல்லுவாங்க. நீ பார்க்கலாம் அதை சார். அதே மாதிரி நாமளும் இருக்கணுங்கிறார் அப்பர் சாமி. என்ன, அவன்லாம் பிளேடுங்கிற ஆயத்தை வச்சிருக்கின்றான், ஆனா நாம திருவேந்தெழுத்து என்கின்ற ஆயுதத்தை நம்முடைய நாவில வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்பர் சாமி. படைக்கலமாக உன்னாமத்தெழுத்தைந்தும் என் நாவில் கொண்டேன், இடைக்களம் அல்லேன் எழுபிறப்பும் உமக்கு ஆட்செய்கின்றேன்,
துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரனேயே என்று எடுத்து காண்பிக்கிறாங்க. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டேன். உபதேசம் அது. திருநாமத்தினுடைய நாட்கள் எல்லாரும் வேண்டும். கத்தி வச்சுக்க வேண்டியது இல்லை. 108 நம்பர் ஏதோ பெண்களுக்கு எல்லாம் நிறைய சொல்றாங்கல்ல, பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கணும் அது இதுன்னு. நாக்கில திருவைந்தெழுத்தாகிய நாமத்தை ஆயுதமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு உபதேசம். அச்சா பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேன் அணிதில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற பிச்சன் பரப்பிளி பேர் நந்தி உந்தியின் மேல் அசைத்த கச்சின் அழகு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பதென்னே. அழகா பாடுறா சிதம்பரத்துல அப்பர் சுவாமி. வச்ச பொருள் நமக்கு ஆகும் என்று எண்ணி, நம்ம 1 லட்ச ரூபா பணம் திடீர்னு கிடைக்குது, என்ன பண்ணுவோம்? செலவு பண்ண வேணாம், பேங்க்ல போட்டு வைப்போங்கிறோம். எதுக்கு? அது பிற்பாடு எதுக்காவது உதவி பண்ணணும், சேர்த்து வைக்கிறோம் காசை. அது போல இந்த திருவேந்தெழுத்தை நல்லா இருக்கும் போதே சொல்லணுங்கிறார் அப்பர் சாமி. நான் சட்ட உண்மை மறக்கணும் என்னை குறிக்கொள்மினோ அப்படின்னார். நான் இப்பயே சொல்லி வைக்கிறேன். அதனாலதான் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ கவிகற்கின்றதே என்று அருணகிரிநாத பெருமான் கேட்கிறார். அதனால அழித்து பிறக்கவட்டா அயில்வேலன் பெருமானுடைய திருநாமத்தை நாம கடைசியில சொல்லிக்கலாம்னு இருக்கக்கூடாது. நல்லா இருக்கும் பொழுதே சொல்லணும், நல்ல வாக்கு இருக்கும் பொழுதே பேசணும், நல்ல பேச்சு இருக்கும் பொழுது, நல்ல ஸ்மரணம் இருக்கும் பொழுதே திருநாமத்தை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாம ஜபம் தான் நமக்கு செய்யும். நல்லான் ஒருவன் கைமுயன்று எறியணும், மாட்டா ஒருவன் வளா எறியணும், நடத்தில் விழா கல்லே போல நடத்தில் விழா நாமும் நவின்றார் என்று சொல்கிறார் பட்னத்து சுவாமி எழுபடி. அப்படியே திருநாமத்தினுடைய மகிமையை நமக்கு அப்பர் சாமி பயன்பாட்டிலையும் காண்பிக்கிறார், நமக்கு உபதேசமாக வாக்குகளை வைத்து காண்பிக்கிறது பார்க்க முடிகிறது. அப்படி திருவேந்தெழுத்தையே நம்ம சொல்றது நமக்கு உபதேசம், அது வாக்குல சொன்னார். அதனாலே அவர் வாழ்ந்தது பஞ்சாட்சரத்தினாலே கல்லுல இருந்து மிதந்து வந்தார், தெப்பமா மிதந்து வந்தார் அப்படிங்கிறத அவருடைய வாழ்வாக நமக்கு சேக்கரார் சாமி காண்பிக்கிறார்கள். அது பஞ்சாட்சரத்தை பெருமை சொல்லும் பொழுது அவர் அழகா சித்தாந்தத்தை எடுத்து காண்பிப்பார். அந்த இடத்துல இருவடைப்பாசம் உம்மலக்கல் வரு பவக்கடலில் வீழ் மாக்களை ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசை ஒரு கல் கடலிலே ஏற்றுவதற்கு உரைக்க வேண்டுமோ என்று கேட்டார். ஒரே ஒரு கல்லு ஒரு கயிறில் அப்புறம் கட்டி கடல்ல போட்டான். ஆனா நாமெல்லாம் அணம் கண்மும் மாயை என்று சொல்லக்கூடிய 3 கல் மலக்கல்லுல அறம்பாவம் என்னும் அருங்கயிறுனார் நியாசபெருமான். அதுல நல்வினை தீவினைங்கிற 2 கயிறால கட்டப்பட்டு இந்த உலகத்துல கிடக்கிறோம். இந்த பவக்கடலாகிய இந்த கடல்ல 3 கல்லுல 2 கயிறால கட்டப்பட்ட நம்மையே இந்த திருவேந்தெழுத்து மேலே ஏற்றிரும்னா, ஒரே ஒரு கல்லுல ஒரே ஒரு கயிறால கட்டப்பட்ட அப்பர் சுவாமியை திருவையத்து மேலே ஏற்றுறது பெரிய அதிசயமா? அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை என்று கொண்டாடுறார் சேக்கரார் சாமி. அப்படி எல்லாம் இந்த திருவேந்தெழுத்துடைய மகிமையை நமக்கு அப்பர் சாமி உபதேசமாகவும் வாழ்ந்தும் காண்பிப்பதை பார்க்க முடிகிறது. நிறைவாக இன்னொரு 7 நிமிடம் இருக்கிறது. இந்த உழவார பணியை அப்பர் சாமி நமக்கு காண்பித்து செல்வது, அவர் உபதேசம் பண்ணுகின்றார். ரொம்ப அழகான உபதேசம். ஏற்கனவே சொல்லியாச்சு, அப்பர் சாமியினுடைய உபதேசமே நமக்கு பணிவு பணி 2 தான். கேள்வி கேட்காது பணி செய்வது. பெருமானுக்கு பக்தி பண்ணுகின்றேன், பண்ணுகின்றேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்ணணும்? சாமி எது செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு நினைக்கிறது தான் பக்தி. சாமி எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா அது பக்தியில வராது. அது அதனால நான் அவனை கும்புறான்னு எனக்கு செய்யலையா அப்படின்னு கேட்டா அது வியாபாரம். சாமி நமக்கு ஆண்டான், அவர் சங்கல்பம் பண்ணி தான் நம்மள இந்த உலகத்துல வாழ வச்சிருக்கார். அவரு எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ எங்கே நடத்துமோ என்றறியேன் கங்கைமதி சூடினான் தில்லையிலே தொந்தமனன் என்று நடம் ஆடினான் என் கோமான் அருள் என்று சிவபோகசாரத்திலே தர்மியாதன குருமுதல் அள்ளி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அந்த சுவாமி அனுகிரகத்தினாலதான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பெருமான் நமக்கு நல்லது செய்வார், எது செஞ்சாலும் நல்லதுதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் பணிவு, அதுதான் பக்தி. அப்படி இருக்கிறது தான் உழவாரத்தினுடைய விஷயம் என்று நம்ம காட்டியிருக்கிறோம். பிரதோஷத்துக்கெல்லாம் போறாங்க, அடிக்கடி வகுப்புல சொல்றதுதான். அந்த பிரதோஷம் அபிஷேகம் ஆகும்போது, நந்திக்கு அபிஷேகம் ஆகும்போது கூட்டம் முண்டி அடிக்குது, எனக்கு கிடைக்கலையேங்கிறோம். ஆனா அப்போ போய் அருள் பெறுவதை விட இந்த பிரதோஷ வழிபாடு நிறைவானதுக்கு பிறகு இங்க கோயில் குப்பையா இருக்குது பாருங்க, அந்த குப்பையை கொண்டு போய் நீங்க கூட்டினீங்கன்னா
அங்க வந்திருந்த அத்தனை பேரோட மிக உயர்ந்த அருளை நீங்க தான் பெறுவீங்க. அப்படி இந்த விவகாரத்தினுடைய பெருமையை அப்பர்சாமி பதிவு பண்றாங்க. அண்டர் அரிதற்கு அரியதிர் அழகெடுத்து ஆர்த்தார். அப்பர்சாமி காஞ்சிபுரத்தில் நுழையும் பொழுது அங்க இருக்க அடியவர்கள் எல்லாம் திருவுலகனாலே அப்பர்சாமியை வரவேற்றாங்க என்று அற்புதமாக காண்பிப்பார் சேக்கரார் சுவாமி. திருமாலும் பிரம்மாவை ஏன் சுவாமியை தரிசிக்க முடியவில்லை திருவண்ணாமலையில அப்படிங்கிறதுக்கு லிங்க புராண குறுந்தொகைகள் அழகா காட்சி காட்டுறார். ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டிலர், பூப்பை கூடை புனைந்து சுமந்திலர், காப்பு கொள்ளி கபாலிதன் இடத்தை ஓப்பி கடலுட்டார் அங்கு இருவரேன்னு சொன்னார். ஒரு நாள் ஒரு காலம் உழவாரம் செஞ்சானா திருமாலும் பிரம்மாவும், அப்புறம் எப்படி பெருமானை தரிசிக்க வேண்டும் முடியும்? பணி செய்யாம பெருமானை தரிசிக்க முடியாது என்று நமக்கு அப்பர்சாமி இந்த பதிகத்துல உழவாரத்தினுடைய பெருமையை காண்பிக்கிறாங்க. திருக்கலிற்றுப்படை என்கின்ற சாஸ்திரம் நல்ல சிவதன்மம் என்று சொல்லும். உழவாரத்தையும் சரியக்கிரி இரண்டையுமே நல்ல சிவதன்மம், நல்ல சிவதன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய பெற்றதனால் ஆரேனும் அன்பு செய்யா ஆரேனும் காண ஆரன் ஆரேனும் அன்பு செய்ய நம்முடைய அவர் தரிசனம் கொடுப்பார் என்று சொல்லி இந்த கலிற்றுப்படியார் பாட்டு சொல்லுவது. அப்படி நல்ல சிவதன்மம் என்று சொல்லும் பொழுது மெல்வினை வல்வினை என்ன வரும்? அது மெல்வினைனா அதுவே சரியை கிரியை, வல்வினைனா ஆற்றறிய வல்வினைன்னு சொல்லுவோம். அது சிறுத்தொண்ட நாயனார், அறிவாழ்த்தாய நாயனார், சண்டேச நாயனாருடைய சரித்திரம்லாம் அதில் விளக்கமா காட்டப்படும். ஆற்றறிய வல்வினைக்கு நமக்கு மெல்வினை தான் சொல்லப்படுது. நம்மளால முடியுதே அதுதான். அந்த மெல்வினை என்ன? சரியையும் கிரியையும். சரியை முதல்ல எல்லாருக்கும் சமைதிக்கப்பட்டு கொண்டு கோயில்ல தொண்டு செய்வது, விவகாரம் செய்வது, அதுதான் அப்பர்சாமி நமக்கு உபதேசமாக காட்டுகிறார்கள். அதுதான் அவருடைய வாழ்க்கையில நமக்கு விட்டு சென்ற நெறியதுதான். பணிதான் சுவாமிக்கு காட்டும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணி செய்யறது தான் பெருமானுக்கு ஒப்பு. நான் எனக்கு நிர்வாணத்தைக்கு நான் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்று புத்தி இருக்கக்கூடாது. நிர்வாணத்தைக்கு ஆனவருக்கு தான் முதல்ல பணிவு இருக்கணும். பணிவு தான் ஞானம். அதனால அப்படி சொல்லப்பட்டுகிறது. அப்புறம் இப்படி எல்லாம் உபதேசம் அவருடைய உறுதியையும் பதிவு பண்ணி சொல்லுகின்றார். கோபத்தையும் காட்டுகின்றார் சில இடங்கள்ல. நம்ம மீதுதான் நம்மளாம் ஒழுங்கா ஒரு பேச்சை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகின்றார். பூ கை கொண்டு பொன்னடி போற்றிலர், நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றிலர், ஆக்கைக்கே இறைதேடி காக்கை அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே என்று சொல்லி வருத்தப்படுறார். நம்மளெல்லாம் பார்த்து எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டாங்களே ஜனங்க. சாமி எளிதாக வசப்படுவான், பூ கை கொண்டு பொன்னடி போற்றிலர்னார். சாமிக்கு வழிபாடு, சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு எளிதாக சொல்றார் அப்பர்சாமி. எம்போலிகள் பறித்து இட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போதென கொள்ளும் ஐயார் நடித்தலமே என்று சொல்லி திருவையாறு பதிகத்துல காட்டுறாங்க. எம்போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போதுன்னு கொள்வாராம் சாமி. சாமிக்கு சுவார்ப்பணம்னு சொல்லி இங்க போட்ட புஷ்பத்தை சாமி எடுத்துக் கொள்கிறார். அப்ப எளிய வழியை சாமி காண்பிச்சுட்டு போறார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, என் அடியே வழிபடும் எனக்கிறத என் அடியேன் வயிற வெவ்வேல் உன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் என் அடியார் இடங்களை வாய் நெடுங்கலம் மேயவனே இதெல்லாம் அந்த பூவும் நீரும் அதுதான் எளிதாக சுவாமி அடைவதற்குரிய வழி. பணிவு, பூசை, சரியையில கிரியை ரொம்ப எளிதாக காட்டுப்படுறார் சுவாமி. பூ பறிச்சு சுவாமிக்காக விடுங்க. சாமிக்கு தண்ணீரை விடுறது என்னது? கையில அர்க்கிய விடுறது எளிதாக பூசைதான். சமைதிக்கையில சரிய நெறியாளருக்கு அர்க்கியம் தான், அர்க்கிய பிரதானம் தான் அவங்களுக்கு. அர்ச்சனாதிகாரம் சேடதிக்கு எடுத்தா தான் அவங்க பூசை பண்ண முடியும். அப்ப அவங்க அர்க்கியத்தை கையில தான் கொடுக்கின்றோம். அதை பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அதை திருவிளையாடல் புராணம் உடங்கை நீரும் பச்சிலையும் விடுவார்க்கு இமையா குஞ்சரமும் படங்கொல் பாயலும் அழைக்கும் கூடற் பரமேட்டி என்று காட்டுகிறது திருவிளையாடல் புராணம். உடங்கை நீரும் பச்சிலையும் விடுவார்க்கு, உடங்கையினுடைய கையை வளைச்சி பிடிச்சிருக்கிறோம். இந்த கை, இந்த குடங்கையில இட்ட நீரை பெருமானுக்கு சிவாய சுவாகான்னு கொடுத்தீங்கன்னா, பச்சிலை ஏதோ ஒரு பச்சிலையை யாருக்கும் அறிவருக்கு ஒரு பச்சிலை கொடுத்தீங்கன்னா அது நமக்கு சுவாமி கூடற் பரமேட்டி சுகநாத பெருமான் என்ன கொடுப்பாராம்? எமையா குஞ்சரமும் படங்கொர் பாயலும் மலரணையும் கொடுப்பாருங்க. ஒரு கை தண்ணீரை விட்டாலே நம்மளை இந்திரன் ஆக்கிடுவார், நம்மளை திருமாலா ஆக்கிடுவார், நம்மளை பிரம்மாவை ஆக்கிடுவார் கூடற் பரமேட்டி என்று திருவிளையாடல் புராணம் காட்டுகிறது. பெயர்பட்ட பெருமாளுடைய கருணை எளிதாக பெறுவதுடைய விஷயத்தை அப்பர்சாமி நமக்கு திருநாமம் என்பதை சொல்வது மூலமாகவும், பணிவு என்பதை காட்டுவது மூலமாகவும், தன்னுடைய வாக்கிலும் வைத்து அதை வாழ்க்கையில உதாரணமாகவும் வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கின்றார். இது தான் நம்ம இந்த வாழ்வும் வாக்கும் என்ற நிலையில ஓரளவுக்கு நிறைய இதுல பேசலாம். அடியன் இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சதுல ஒரு சில பகுதியை தான் அடியன் சொல்றதுக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சது. அதனால வாழ்வையும் வாக்கையும் நாம ஒரு சேர கொண்டவராகிய அப்பர்சாமியினுடைய திருவடியை பின்பற்றி
நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பணிவு, அடியாருக்கு அடியாராக இருக்கணும், பெருமானுக்கு அடிமையாக இருந்து மீளா அடிமைன்னு சுந்தரம். அதுக்கே தனியா விளக்கம் பண்ணணும். மீளா அடிமைங்கிற ஒற்றை வார்த்தைக்கு விளக்கம், ஒற்றை வாசகத்துக்கு விளக்கம் பண்றதுக்கே நீங்க சிவஞான சித்தியார் பரபக்கம் முழுக்க சொல்லணும், சங்கர் பிரராகரன் முழுக்க சொல்லணும். அப்பதான் மீளா அடிமைன்னு என்னன்னே விளக்கம் பண்ண முடியும். கேவலத்திலும் உயிர் சுவாமிக்கு அடிமைதான், சகலத்திலையும் உயிர் சுவாமிக்கு அடிமைதான், சுத்தத்திலையும் சுவாமிக்கு உயிர் அடிமைதான் அப்படிங்கிறது தான் அது சொல்லுகிறது, இந்த மீளா அடிமைங்கிறது. அதனால அப்படி மீளா அடிமையாகிய உயிர் எப்பொழுதும் பெருமானுடைய திருநாமத்தை கொண்டு பெருமானுக்கு பணி செய்வதையே இலக்காக கொண்டு பெருமானுடைய திருவடி அடைய வேண்டும் என்பதை அவருடைய வாக்கினாலும் வாழ்வினாலும் அடியன் இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். முக்கியமாக எங்க அடியனுடைய ஆசிரியர் ஐயா புலவர் ராசமணிக்கு ஐயா இருக்கிறாங்க, அவருடைய திருவடி வணங்குகிறேன். வாய்ப்பு கொடுத்த கோமல் சேர் ஐயா, அவங்க 2 பேரும் என்னுடைய இந்த சைவஸ்தாந்த துறையில் அடியன் பேச்சலாவதற்கு ரொம்ப தொடக்க காலத்திலேயே எனக்கு அவர்கள் பல வாய்ப்புகளை கொடுத்தவங்க. அதனால அது என்னுடைய தாய் வீடு என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட பெருமக்களுடைய சந்நிதியில் இங்கே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். அதுக்கு சாந்தா சண்முக அம்மாவுக்கும் இதுவரைக்கும் கேட்டிருந்த அன்பர்கள் அவருடைய திருவடிக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த உரையில ஏதாவது ஒரு நல்லது இருந்தது, 4 விஷயம் கேட்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு என்னை ஆளுடைய 27வது குருமகா சன்னிதானங்கள் மட்டும்தான் காரணம், அவருடைய கருணை மட்டும்தான் காரணம். இதுல தப்பு இருந்ததுன்னா அடியனுடைய ஆணவமலம் மட்டும்தான் காரணம் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அது வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராவரமே. திருச்சிற்றம்பலம். புலவர் ஐயா, நீங்க கருத்து சொல்லுங்க. புலவர் ஐயா. சிவா சிவா சிவா. வணக்கம் தீபன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த நாளைக்கு அப்புறம் தீபனுடைய அருமையான உரையை கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்போ நம்முடைய அமைச்சர் இல்லத்தை கோமலையா அவர்கள் திங்கள் தோறும் திருவாதிரை நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்போ இந்த திருவாதிரை நிகழ்ச்சியில ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்புல ஒரு பதிகத்தை நம்முடைய தீபன் சொல்லுவார். ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது அணுகுமுறையே வித்தியாசமா இருக்கும். மிக வேகமாக பேசுவார். சில பேர் கூட சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் வேகத்தை குறைங்க அப்படின்லாம். எனக்கு என்ன இப்ப கூட கொஞ்சம் வேகம் குறைஞ்சு போன மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு இந்த தீபன்ட்ட பிடிச்ச சிறப்பு என்னன்னா, கொட்டங்கடாரசமா கொட்டுவார். அப்படியே கடகடகடன்னு அந்த பாட்டுல கொட்டும், அழுகி போல் கொட்டுகிற அழகான தமிழ் சொற்கள். அதெல்லாம் கேட்டு மகிழ்ந்த காலம் ஒரு காலம். இப்போ ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த வாழ்வும் வாக்கம். ரொம்ப தொடக்கமே சிறப்பு. நிறைய பேர் வாழ்வுக்கும் வாக்குக்கும் சம்மதானத்துக்குமே வாழ்றாங்க. வாழ்வு வேற வாழ்க்கை வேற. சொல்லுவது வள்ளுவர் சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுவது. ஏன்னா நான் இப்போ தீபன் சொன்ன அந்த அத்தனை கருத்துக்களையும் நான் இங்க திரும்பி சொல்லி உங்களுக்கு நான் எந்த சோதனையும் செய்ய வரல. அப்ப ரொம்ப சிறப்பா இருந்தது என்னன்னா, அவர் சொன்னதை செஞ்சு காட்டினார். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற அவருடைய வாக்கு எப்படி அமைந்ததோ அதற்கு ஏற்ப அவருடைய வாழ்வையும் அமைத்து கொண்டிருந்தார். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ரொம்ப எளிமையான ஒரு செய்தியை சொன்னார் பாருங்க. நம்ம எவ்வளவுதான் சட்டத்துக்கு உட்பட்டு போனாலும் கூட எதிரே ஒரு காவலரை கண்டால் அஞ்சி விடுகிறோம். ஆனால் அந்த மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்களை காவலர்களை எல்லாம் அழைத்து செய்கிற பொழுது, நாமார்க்கும் குடியுள்ளோம் என்று சொல்லுகிற அந்த துணிவு நாவுக்கரசர் தான் பாருங்க. அதாவது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சொன்ன. ஏன்னா அவர் பெருமானுடைய திருவடியை இறுகப்பற்றி கொண்டதுனாலே அந்த சிந்தனையை தர எப்பொழுதும் அவருடைய வாய் தேவாரம் பாடிக்கொண்டிருக்கும், கை பணி செய்து கொண்டே இருக்காதான். கைப்பால் அந்த கைத்தொண்டாகும் கடமையினால் தானங்க அந்த திருவழிமலையில காசு, வாசி இல்லாத காசு அவர் பெற்றார். ஞானசம்பந்த பெருமான் மகன்மை முறையில் இருந்தாலும் கூட அந்த வாசி உள்ள காசு தான் கிடைச்சது. வாசி இல்லா காசு பெறது கைத்தொண்டாகும் கடமைதானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அருமையா சொன்னார். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் என்னன்னா, வேத விதரை தொகை மிகு செய்வத்துறை வழங்க பூத பரம்பரை ஒழிய புனிதமாய் எழுதுறது. சுந்தரமுசாமிகளுடைய அவதார நோக்கம் என்ன, தீதகன்று உலகம் உய திருத்தொண்ட தொகை தருவதுதான். அதான் உண்மையான சூக்கும காரணம். இந்த மாதர மேல் மனம் வைத்தனே நீ காதல் இன்பம் காணந்து அலைகிறதெல்லாம் சும்மா வெறும் ஸ்தூல காரணங்கள். அதுக்காக வாங்கி அனுப்புறான் சாமி. இது அப்படி தன்னோடு இருக்கிற ஆதார சுந்தரனை இது மாதிரி ஒரு சாதாரண காரணத்துக்காக அனுப்புவாரு. ஆனா அந்த உண்மையான நோக்கம் என்னன்னாக்கா,
இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் பாச நீக்கம் பெற்று சிவப்பேர் எய்த வேண்டும், அதான் தீதகன்று உலகம் புய்ய திருத்தொண்ட தரைத்ததாக போதனார் அவர். இவருடைய பணி முழுவதும் தொண்டு தான். எல்லாரையும் நான் தொண்டு செய்வதும் அந்த தொண்டை மற்றவர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி காட்டுகிறது தான் அவருடைய வாழ்வும் வாக்காமல் இருந்து. இதெல்லாம் எடுத்து காட்டுறதுக்கு ஏராளமான சாஸ்திர நூல்கள், ஞான சாஸ்திர நூல்கள்ல சிவஞான சித்தியார்ல, சிவபோகத்துல சிவஞான போதம், அப்புறம் திருக்கணிச்சிப்படியார் நூல்கள்ல இருந்து நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் காட்டார். நான் தான் மறுபடியும் சொல்றேன், மீண்டும் மீண்டும் அவர் சொல்ல பண்ணி நான் சொல்ல வேளையில மிக அருமையான உரை, நன்றாக இருந்தது, மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த குளியரை பற்றி சொன்னாரு. அவருக்குள்ள பெயர்ல அவர் சிறப்பான பேர் குளிச்செழுந்த நாயனார்னு பேர். அவர் திருநாத்தரசருக்கு அவர் வந்து இந்த திருவிழா பாடுகிற பொழுது நீராண்ட புரோதயம் ஆடப்பெற்றோர் சொல்லி அதே இது வேற இது மாதிரி டேப்லெட்ல பேசுறேன் நான், உண்மையான செல்லுல வச்சு அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. தீபன் உங்க போன் ஆஃப் பண்ணிருங்களா? தீபன் உங்க போன் ஆஃப் பண்ணிருக்கீங்களா? ஆஃப் பண்ணிட்டேன், என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அதனால ரொம்ப தீபன் உங்க முகத்தை காட்டிக்கிட்டே இருங்க. ஏன் உங்களுடைய மைக்கை மட்டும்தான் ஆஃப் பண்ணணும், கேமரா ஆஃப் பண்ண கூடாது. நாங்க பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாமா? எவ்வளவு காலம் ஆச்சு பார்த்து. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த எல்லாவற்றையும் மிக அருமையா சொன்னார். சமண சமயத்துல இருந்து எப்படி கோட்பாடுல மாறுபடுகிறார் என்பதை வச்சு அருமையா சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லியது அந்த அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடப்பாடுகளை தான் நீச்சரையில் இட்டது, பால்சோறு கொடுத்தது, அந்த வழக்கெல்லாம் அமர்ந்தது, அந்த நெஞ்சம் வாக்கு வைத்தார் நனிபள்ளி அடிகளார் என்ற பாடலெல்லாம் சொல்லி அகச்சான்றுகளை சொன்னது. அந்த நெல்லு நீள்கொடி நீலக்குடியரன் நல்ல நாமும் நவீன் இந்தனர் என்கிற அகச்சான்றாக பலவற்றையும் எடுத்துக்காட்டி இப்படிப்பட்ட ஒரு ஒப்புமையோடு கூடிய ஒரு நல்ல அருமையான ஆழமான உரை. மிக்க மகிழ்ச்சியாக 1 மணி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற வாய்ப்பு கிடைச்சது. மிக சிறப்பு. 5 எழுத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் மிக அருமையாக சொன்னார். கடைசியில சொன்னார், படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தைந்தும் மாவிக்கொண்டேன். அது ஒண்ணு போதுங்க. அந்த ஒரு படைக்கலத்தை வச்சுக்கிட்டே இது உலகத்தே வரலாம் என்பதை மிக அற்புதமாக விளக்கி காட்டிய வாழ்வும் வாக்கும் என்ற தலைப்பில் 1 மணி நேரம் மிக அற்புதமான உரையாற்றிய என்னுடைய தீவனுக்கு என்னுடைய அருமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த உரையாளர், ரொம்ப பிடித்திருக்கிறார். அவ்வளவையும் கொட்டுவதற்கு நேரம் இல்லை. அதான் இங்கே சிறப்பு. கோமலையா கண்டெடுத்த நல்ல மணிகளில் நம்முடைய தீபனும் ஒருவர். நல்ல அதாவது இளைஞர்களை கொண்டு வந்து அவருடைய நோக்கத்தில் மிகச்சிறந்த நிறைவேற்றுகிற சிறப்பில் வழங்குகிறவர் நம்முடைய தீபன் அவர்கள். அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்திருந்து மிகச்சிறப்பான இந்த சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல திருவுருளை இறங்கி உங்களோ எல்லாரோடும் சேர்ந்து சிவ தீபனை வாழ்த்தி அவருடைய தமிழ் தொண்டு சிறக்க, சைவ தொண்டு மேலும் சிறக்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரகர பெருவாழ் வந்து நன்றி ஐயா. சிவா சிவா. மிக மிக மகிழ்ச்சி தீபன். அதாவது உங்களோட உயர்வு வந்து எங்களோட உயர்வாகவே வந்து நாங்க நினைக்கிறோம். அந்த அளவுக்கு உங்களை பத்தி நீங்க பல இடங்கள்ல வந்து சாஸ்திர வகுப்படுகிறது இதெல்லாம் வந்து கேள்விப்படும் போது சில சமயம் கேட்பேன். அப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களை அடையாளம் கண்டதே உங்களை கட்புலான்ல வந்து ஒரு கட்டுரையை ஏதோ 1 2 தொடர்ந்து பார்த்தோன்னே யாரோ ஒருத்தர் வந்து தீபன் இப்படி வந்து நல்லா போடுறாருன்னு நல்ல வேளை உங்க கைபேசி இருந்தது ஒரு நினைவுட்டு. அப்புறம் நானாக உங்களை தொடர்பு கொண்டு அந்த திருவாரூர் வாழ்க்கைன்னா இல்லைங்க இங்க பக்கத்துலேயே மயிலாடுதுறை வாழ்க்கை பக்கத்துலேயே வடகரைன்னு சொன்னோன்னதான் இந்த வகுப்புக்கு வாங்க நீங்க நாங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த நட்பு ஏற்பட்டு இதெல்லாம் வந்து நடந்தது. அதெல்லாம் ஒரு நினைவு கூறுகிறேன். இது வந்து அந்த வாகீசர்னு முதலிய சொல்லிட்டாரு, அதை நீங்க சுட்டுட்டீங்க. அப்புறம் முன்னமே என்னை முனியாகி என்னை அடைய தவம் செய்தான்னு சொல்லி பெருமான் சொல்வதாக சேக்கிழார் வாக்குல அங்க சொல்லப்படுது. அடுத்தது வந்து முன்னமாகவே முனியாக இருந்த முன் வாழ்க்கையை வந்து நேரடியாக சேக்கிழார் பெருமான் சொல்லிய ஒழிய அந்த திருப்பதிங்க அந்த கூற்றாயினவாறு விளக்குகள் இருக்கிறதுல இந்த 69வது பாடல்ல அவருடைய வரலாறுல தம்பிரான் திருவுருளால் உரைத்த தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்து உரைப்பாருன்னு சொல்லி முன்னதாக வந்து இவர் போற்றி பரவி பெருமானையே வந்து வழிபட்டு கொண்டிருந்த அந்த நிலை வந்து இப்பொழுது வந்து இறைவனுடைய யாரோ மைக் ஆனா இருக்காரு, மைக் ஆனா இருக்கு பாருங்க யாரு. ஆமா, இப்போ என்னன்னா அவர் இந்த தமிழ் மாலைகள் சாத்த உணர்வு மீள வந்து அவருக்கு
பிற உணர்ந்து உரைப்பாருன்னு சொல்லி மைக் யாருமா இதா இருக்கு, மைக் யாருதான் ஆன்ல இருக்கு பாருங்க, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து சொல்றாரு பாருங்க, கூற்றாயினவாறு விளக்குகளில் வந்து சலம்புவோடு தூபம் மறந்தறியன். ஏன்னா இப்போ வந்து சமன்ல வந்த உடனே வராரு. நாவரசருடைய வரலாறு நம்ம தொடக்கத்தை வந்து உற்று கவனித்தோம்னா அந்த ஊர்ல வந்து சைவம் இருந்திருக்கு, அந்த நாட்டுல சைவம் இருந்திருக்கு, அவர் இல்லத்துல சைவம் இருந்ததாக வந்து குறிப்பு இல்லை. அது ரொம்ப மிகவும் வந்து கவனிச்சு நம்ம வந்து பார்க்கணும். அந்த நாட்டுல வந்து சைவம் இருந்திருக்கு. மாதினியாரோ புகழனாரோ சைவ நெறியில நின்னாங்களான்னு தெரியல, இல்ல முன்னை தவத்துல வந்து நின்று அதனால் இவர் வந்து அங்க அவதரிக்கக்கூடிய காரணம் இருந்திருக்குமா என்னமோ. இவர் வந்து அவங்க அந்த இதெல்லாம் அவங்க அப்பா இருந்து அம்மா இருந்து இவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளை திலகவதியா இருக்கு, அந்த கலிப்பையார் இறந்த பிறகு இவர் வந்து அறச்செயல்கள் பல செய்யறாரு. அறச்செயல்கள்ல வந்து சைவம் சார்ந்த அறச்செயல்கள் எதுவுமே அதுல வந்து அங்க சுட்டப்படல. அப்புறம் இவர் இப்ப சமன் சமயம் வந்து போனதுக்கு அப்புறமா இந்த அம்மா வந்து அன்று முதல் வந்து இந்த இது திருவதிக வீரட்டாம் பாருங்க, அன்று முதல் வந்து திருநீரம் இதுவும் தாங்கின்னு வருது, அது வரையிலும் இல்லைங்கிற பொருள்ல வருது. அது கொஞ்சம் இதா பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்ப முன்னதே என்ன பண்ணிருக்காரு இந்த பாடல்ல சொல்லும் பொழுது, சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்களும் அதாவது உண்ணாமை என் நாவில் மறந்தறியேன்னு பாடுறாரு. நெஞ்சம் உமைக்கே இடமாக வைத்து நினையாது ஒருபோது இருந்திருந்தேன்லாம் முன்னதாக வாகீசராய பெருமானாக இருந்த பொழுது தன் நிலையை வந்து இங்கே சொல்லி என்ன வந்து நீ சமண சமயத்துக்கு தள்ளிவிட்டு திரும்ப கொண்டு இப்படி சூழல் கொடுத்துட்டியே, அந்த கூற்றாயினவாறு விளக்குகள் என்று சொல்வது போல அப்படி வந்து அதை எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஆச்சாரியார்களை வந்து பொறுத்து நம்ம பொதுவாக ஆச்சாரியார்களை வந்து ஒப்பீடு செய்யக்கூடாதுங்கிறதுல நான் வந்து இதா இருப்பேன், ரொம்ப கடுமையா இருப்பேன். இந்த ஆச்சாரியர் பெரியவருங்க. ஆனா நாவரசர் பெருமான் திருஞான சம்பந்தர பரமாச்சாரியாராக ஏற்றுக்கொள்வேன். அது வந்து நமக்கு அறிவிக்கிறாரு. அதுதான் நமக்கு வந்து அந்த பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய, அதாவது தில்லையிலிருந்து ஞானசமுந்தரை பார்க்க வரும்பொழுது இவர் எதிர்கொண்டு அவர் வராருன்னு நீங்க அது சொன்னீங்க அருமையா, எதிர்கொண்டு போய் அழைக்க போறாரு, அவ்வளவு பெரிய நாவுக்கரசர் வராரு அப்படின்னு. அவர் வந்து என்ன பண்றாரு, நேரடியாக நெடுஞ்சான்கடையாக வீழ்ந்து வணங்க பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்தம் கரங்கள் பற்றி எழுதறிய மலர்கையால் எடுத்து இறங்கி இவர் அப்பரேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை ஞானசம்பந்த பெருமான் கொடுக்குறாரு. அவர் வந்து அடியேன்னு சொல்றாரு, அது தனக்கு ஆச்சாரியாருன்னு சொல்றாரு. அதே போல பல இடங்கள்ல வந்து ஞானசமுந்தரை வந்து ஒரு போற்று அந்த நிலைகள்லாம் வருது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா அங்க கதவு நீங்க திறக்க பாடுங்கன்னு அவர் மறுக்கல, இல்ல நீங்க திறக்க பாடுன்னு சொல்ல, உடனே வந்து ஒரு ஆச்சாரியர் வாக்க எடுத்துட்டு அவர் பண்றாரு. நானும் உங்களோட ஆளவாய் வரேன்னு சொல்லி பலவாறாக சொல்லி பார்க்கிறாரு. சொல்லி பார்த்தோன்னே அவர் இங்க தவிர்த்துடுங்க, இந்த சோழ நாட்டுல இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து அப்படியே அங்க ஏத்துக்கிறாரு. அப்புறம் வந்து சிவிகையில வந்து தாங்குறாரு. இது வந்து ஒரு ஞானசம்பந்த பெருமான் பரமாச்சாரியார் என்று சொல்லி இந்த உலகோராகிய நமக்கு நாவுக்கரசர் பெருமானே வந்து உணர்த்தினது. அதாவது செயலாலையும் வாக்காளையும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல கூறருக்கு அம்பன் 1000 கொடுப்பர் போலும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு இல்லையா, ஆவுடத்துறையினாரே என்று சொல்லி. அப்ப வந்து இப்ப இவன் கூட வரல, காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரருக்கு அம்பன் 1000 கொடுப்பர் போலும். ஏன்னா இவரு கூட வந்து ஞான சம்பந்தன் எல்லாம் பாடியிருப்பாரு, நற்றமொழி உள்ள ஞான சம்பந்தன்னே பாடியிருப்பாரு சுந்தரமூர்த்தி சாமிகள். இவர் அதை வந்து பாடல, தன்னை வந்து ஒரு ஆச்சாரியாராக வந்து அவரை வந்து வைத்து நமக்கு வந்து போதிச்சிருக்காரு. திருஞான சம்பந்த பெருமான் வந்து ஒப்பில்லாத ஒரு பரமாச்சாரியாருங்கிறத அருமையாக வந்து பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து அந்த பிடிகோல் சடையினர் அங்க வந்து இப்ப அதை சொன்னீங்கள திருவழிமலையில, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏன் நமக்கு வந்து இந்த பழுது உள்ள காசு சாமி கொடுத்தாரு, வாசி உள்ள காசுன்னு சொல்லி சிந்திக்கும் போது அப்பர் பெருமான் திருத்தொண்டு செய்யறன்னா அந்த திருத்தொண்டோட உரைப்பை உலகோர் உணர செய்யும் என்று திருஞான சம்பந்தர் வாயிலாக சேக்கிடார் நமக்கு உரைக்கிறாரு. இது வந்து அது உயர்வுங்கிறத உரைக்கிறாரு. அதனாலதான் அந்த இதுல வந்து வாசி திரவில பிடிகொள் சடை நீர் மணிகொள் மிடறு நீர் அணிகொள் மிழையீர் பணிகொண்டருளுமே, அப்பர் பெருமான பணிகொண்டருளினீங்களே என்னையும் நீங்க பணிகொண்டருளுமே என்று சொல்லி அது ஒரு முக்கியமான அருமையான ஒரு பாடல். இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். சிவா அப்புறம் வந்து படைக்கலமாக நீ திருநவத்தி எழுத்த இந்த என் நாவில் கொண்டேங்கிறாருல, வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன 5 எழுத்துமே என்று சொல்லி அவர் அங்க உபதேசம் செய்யறாருல.
அதுக்கப்புறம் தான் அங்க வர்றாரு ஞானசம்பந்த பெருமான். இது வந்து படைக்கலங்கிறது வந்து வேதத்தோட கருத்து தான் இவரும் சொல்றாரு, அவரும் சொல்றாரு. ஞானசம்பந்தர் தான் முன்னாடி சொல்றாரு. இந்த அவர்கள் இந்த கழுமலத்துல உள்ள அந்தனர்களை எல்லாம் முன்னாடி வச்சு தானே அது 5 எழுத்து பதிகம் சொல்றாரு. வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அஸ்திரமாவது ஆவண 5 எழுத்துமேங்கிறாரு. அதையே தான் படைக்கலமாக நின் திருநாமத்து 5 எழுத்தும் என் நாவில் கொண்டேன் என்று சொல்றாரு. இதுதான் வந்து இந்த இது சொன்னீங்க பாருங்க, புலந்தோய்மை நீராளாமைங்கிறது. இந்த சமணர்கள்லாம் அவன் நூல்னு சொல்றானே, இந்த ஒரு உதாரணமே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்புறம் அவர்களுடைய வினை கொள்கை வினைகள் தானாகவே செயல்படும் சொன்னதெல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நேரம் வந்து மிக மிக குறைச்சேன். நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, அங்கே அம்மா சொல்லாம விட்டாங்க, ஒரு 5 அல்லது 10 நிமிடம் வந்து இந்த இது ஒரு ஏன்னா நிறைவு செய்ய முடியாது நமக்கு. ஏன்னா பரந்துபட்ட அறிவு இருக்கிறதால பல இடங்களுக்கு போயிடுது. நமக்கு வந்து நேரடியாக இந்த அதுலயே நிக்க முடியாது. நீங்க நிறைய நூல்களை கற்று சாஸ்திர நூல்களை கட்டுறதால அது போக தான் செய்யும். அதை கட்டுப்படுத்தி கொண்டு வர்றது வந்து இறைவனோட திருவுருளால் தான் அமைய வேண்டும். மிக மிக சிறப்பு. நீங்கள்லாம் உங்களுக்கு அதிக பணிகள் இருக்குன்னு தான் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்ல. அம்மாவெல்லாம் உங்களை கூப்பிட்டாங்க, நான் சொல்லலை. என்ன உங்களை இதில் வந்து கைபேசியில் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வகுப்படுறீங்க, எங்கடா சென்னையில் எடுக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, அந்த ஊரில் எடுக்கிறாரு, எப்படி அலையிறாருன்னு நான் மனசுக்குள்ளெல்லாம் நினச்சிப்பேன். அதனால தான் நான் வந்து கூப்பிடல. மிக மிக சிறப்பு. இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்திற்கு நீங்கள் இன்றைக்கு வந்து இங்கே உரையாற்றுறது மிக மிக சிறப்பு. மேலும் மேலும் நீங்கள் உயர வேண்டும், அந்த உயர்வை கண்டு நாங்கள் மகிழ வேண்டும் என்று வாழ்த்தி, பிற அன்பர்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்தா சொல்லலாம். நீங்க சாந்தாமா, நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லிடுங்க.